இ-காமர்ஸ் வெப்சைட்னா என்ன? இ-காமர்ஸ் வெப்சைட்டுங்கிறது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். அங்கே பிஸ்னஸ் இல்லை இண்டிவிஜுவல் அவங்க ப்ராடக்டை செல் பண்ணலாம், இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். ப்ராடக்ட் மட்டும் இல்லை ஏதாவது ஒரு சர்வீசஸ் கூட அவங்க செல் பண்ணலாம், பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆன்லைன் மூலமாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இ-காமர்ஸ் வெப்சைட். இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்டிங் இருக்கும், ஷாப்பிங் கார்ட் இருக்கும், பேமெண்ட் கேட்வே, அது மூலமாக தான் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஆர்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கும், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், ஏன்னா நம்ம நிறையா ப்ராடக்ட்ஸ் நிறையா பேர்த்துக்கு செல் பண்ணும்போது கஸ்டமரையும் நம்ம மேனேஜ் பண்ணணும். கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். அண்ட் ப்ராடக்டை சர்ச் பண்ணுறதுக்கு சர்ச் அண்ட் ஃபில்டரிங் ஆப்ஷன் இருக்கும். அண்ட் பேசிக்காக செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பேசிக் வெப்சைட்லேருந்து அதிகமாக ஃபங்க்ஷனாலிட்டிஸோடு இருக்கக்கூடியது தான் இ-காமர்ஸ் வெப்சைட். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ரொம்ப ஃபேமஸ், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கலாம், அமேசான் இ-காமர்ஸ். ஸோ இதில் என்னென்ன இருக்குது? ப்ராடக்ட் சர்ச் இருக்கும். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுனாலும் நீங்கள் அதில் சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பேஸ்ட் ஆன் யுவர் சர்ச் ரெக்கமெண்டேஷன் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அண்ட் நிறைய ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் டீட்டெயில்ஸ் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஷாப்பிங் கார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும், விஷ் லிஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்மளுக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னா அதில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம வாங்குற மாதிரி ப்ராசஸும் இருக்குது. அது போக செக்யூரிட்டி செக் அவுட் ப்ராசஸ் இருக்கும், ஆர்டர் மேனேஜ்மெண்ட், ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்கும். ப்ரைம் மெம்பர்ஷிப்னா லைக் நார்மல் டெலிவரி விட குயிக்காக டெலிவர் பண்ணுறக்கூடிய ஒரு ஆப்ஷன். இதெல்லாம் அட்வான்ஸ், கரெக்டுங்களா? இது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் பிளேஸ் சர்வீஸ், மார்க்கெட் பிளேஸ் இன்டெக்ரேஷன், இந்த மாதிரி எல்லாமும் அவங்க வச்சுருப்பாங்க. மார்க்கெட் பிளேஸ் இன்டெக்ரேஷன் என்ன? ஒரு தேர்ட் பார்ட்டி யூசர் அவங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணிக்கலாம் அண்ட் கஸ்டமர் அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அமேசான் செல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி இண்டிவிஜுவலையும் அவங்களோட வெப்சைட்டில் செல் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிக ஃபங்க்ஷனாலிட்டியோட ரொம்ப காமனாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ஆன்லைன் இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் தான் அமேசான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம அமேசான் மாதிரி ஒரு வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பேசிக்காக எப்படி ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம அப்கமிங் டுட்டோரியலில் அமேசான் மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, டொமைன் அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட அட்ரஸ் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குன்னு ஒரு யூனிக் அட்ரஸ் தேவைப்படும்ல. ஃபார் எக்ஸாம்பிள் google.com, facebook.com, அந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கான ஒரு அட்ரஸ் வேணும்ல, அந்த அட்ரஸ் பேர் தான் டொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஹோஸ்டிங் அப்படிங்கிறது உங்கள் வீட்டோட லேண்டு மாதிரி. ஒரு லேண்ட் இருந்தால் அதுக்கு மேலே நம்ம வீடு கட்ட போகிறோம், அந்த லேண்டு தான் ஹோஸ்டிங். இந்த ஹோஸ்டிங் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வெப்சைட்டில் போடக்கூடிய கண்டென்ட், இமேஜஸ், ஏதாவது ஃபைல் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு விர்ச்சுவல் ஸ்பேஸ் தேவைப்படும்ல, அதுதான் ஹோஸ்டிங். இப்போ ஹோஸ்டிங் அண்ட் டொமைன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். எக்ஸ்க்ளூசிவ் டெக்கிக்லைட் யூஸருக்கு ஹோஸ்டிங்கர் அடிஷ்னல்ஸ் ஆஃபர் தராங்க. ஸோ அதை அவைல் பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கு கீழே கெட் ஹோஸ்டிங்கர் டிஸ்கவுண்ட் இந்த மாதிரி ஒரு மெசேஜ் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். அதுக்கு கீழேயே ஸ்பெஷல் கூப்பான் கோட் இருக்குது, அப்ளை கூப்பான் கோட், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜுக்கு உங்களுக்கு தேவையான பிளான் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் பிளானே போதும். இந்த சிங்கிள் பிளானில் பார்த்திங்கன்னா ஒரு வெப்சைட் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் 4 பேத்துக்கு வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும், இல்லை உங்கள் பிஸ்னஸ்க்கே மல்டிபிள் வெப்சைட் தேவை அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீமியம் பிளானுக்கு போய்க்கோங்க. ப்ரீமியம் பிளானில் பார்த்திங்கன்னா 100 வெப்சைட்ஸ் வரைக்கும் க்ரியேட் பண்ண முடியும். இதுக்கு ரெண்டுக்கும் கம்பேரிஷன் இப்போ காட்டுறேன். இப்போ சிங்கிள் பிளான் நம்ம சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி 69 ரூபி பர் மந்த் 48 மந்த்துக்கு செலக்ட் பண்ணும்போது வரும். என்றைக்குமே பிளான் சூஸ் பண்ணும்போது லாங் டேர்மாக சூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீப்பாக வரும். ஷார்ட் டேர்ம்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 159 ரூபி வரும், ஒரு மாதத்துக்கு நீங்கள் கட்டணும். இதுவே 48 மாதம் அப்படின்னா 69 ரூபி தான் ஒரு மாதத்துக்கு கட்டணும். ஓகேங்களா? இப்போ 12 மந்த்ஸ் நான் செலக்ட் பண்ணால் பாருங்கள், 12 மந்த்துக்கு 1908 ரூபி நான் பே பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுவே
48 மந்த்ஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா 3,312 ரூபி தான் பே பண்ணுறோம். இதுவே வந்து 4 வருஷத்துக்கு நீங்கள் தனியாக பே பண்ணுறீங்கன்னா 8,000 கிட்ட நீங்கள் பே பண்ணணும். ஆனால் லாங் டேர்மாக போகும்போது உங்களுக்கு பெஸ்ட் டீல் கிடைக்கும். ஸோ உங்களோட பட்ஜெட் அண்ட் உங்களோட சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த பிளான் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது சிங்கிள் வெப்சைட்டுக்கான ஆப்ஷன். இதில் உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஹேவ் அ கூப்பான் கோடுன்னு இருக்குது. அந்த இடம் செலக்ட் பண்ணி இப்போது 3,312 ரூபி இருக்குது. டெக்கிக்ளைட் கூப்பான் கோடை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஆஃபர் கிடைக்கும். அதாவது 3,080 தான் இருக்கும். இது சிங்கிள் பிளானுக்கு. இதுவே நீங்கள் 100 வெப்சைட் பிளான் சூஸ் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதில் சூஸ் பிளான் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இதில் 48 மந்த்துக்கான பிளான் சூஸ் பண்ணிக்கோங்க. டோட்டலாக 6,192 இருக்குது. இப்போ நம்ம கூப்பான் கோடோட அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் நமக்கு எடுத்துக்க போகிறோம். இப்போ ஹேவ் அ கூப்பான் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டெக்கிக்ளைட் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. அப்ளை. வேல்யூ பார்த்துக்கோங்க. 6,192லேருந்து 5,758 கம்மியாயிருச்சு. இது எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் டெக்கிக்ளைட் யூசர். அவைல் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்து பேமெண்ட் ப்ராசஸை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இங்கே உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. மை செல்ஃப் அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டு யூ வாண்ட் டு க்ரியேட் ஆர் மைக்ரேட் வெப்சைட்? நம்ம இப்போ ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறோம், அதனால் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வேர்ட்ப்ரெஸ்ஸாக ஹோஸ்டிங் வெப்சைட் பில்டரா? வேர்ட்ப்ரெஸ்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதனால நம்ம அதுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்ப்ரெஸ்ஸுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்கள் வெப்சைட்டுக்கான லாகின் டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்கணும். உங்கள் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அதை ஞாபகம் வச்சு கொடுத்துக்கோங்க. இதை நம்ம ரீயூஸ் பண்ண போகிறோம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப் வந்து நம்ம ஒரு பிளாங்க் சைட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணுங்கிற விஷயத்தை ஆட் பண்ணிக்கலாம். அதனால க்ரியேட் பிளாங்க் சைட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் டொமைன் நேம், நான் இப்போ ஒரு டெம்ப்ரவரி வெப்சைட் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். அதனால் நான் டெம்ப்ரவரி டொமைனுங்கிறத சூஸ் பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு டொமைன் நேம் இருக்குது, நீங்கள் அதை வந்து இதோட ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணணுன்னா அந்த டொமைன் நேமை நீங்கள் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ டெம்ப்ரவரி டொமைன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம். அண்ட் உங்கள் வெப்சைட்டோட டார்கெட் ஆடியன்ஸ் எங்கேன்னு கேட்குறாங்க. இந்தியா. ஸோ நான் இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டாலிங் வேர்ட்ப்ரெஸ். வித்தின் ஃபியூ கிளிக்ஸ், வித்தின் ஃபியூ டீட்டெயில்ஸ் நம்மளால் ஈஸியாக வேர்ட்ப்ரெஸ்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். இது வந்து ஹோஸ்டிங்கரில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது. பெரும்பாலும் நம்ம இந்தியாவில் ஹோஸ்டிங்கர் அண்ட் ப்ளூ ஹோஸ்ட் 2 ஹோஸ்டிங் பிளான் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் ஹோஸ்டிங்கரில் எப்படி வெப்சைட்டை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க. இன்கேஸ் நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட்டை பார்க்கணுன்னா நம்ம சேனலில் நிறையா வீடியோ இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். இதுதான் ஹோஸ்டிங்கரோட டேஷ்போர்டுங்க. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண வெப்சைட்டை ஹோஸ்டிங்கர் மூலமாக ஆக்சஸ் பண்ணணும்னா இங்கிருந்து தான் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். இன்கேஸ் நீங்கள் ஆல்ரெடி ஹோஸ்டிங்கர் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் யூஸ்வலாக ஒரு புது வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுமோ அது மூலமாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதிலேருந்து எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம டெம்ப்ரவரி டொமைன் யூஸ் பண்ணியிருக்கங்காட்டுக்கு ஹோஸ்டிங்கரே வந்து ஒரு டெம்ப்ரவரி யூஆர்எல் கொடுத்துட்டாங்க. அந்த யூஆர்எலை வச்சு நம்ம வெப்சைட்டை வியூ பண்ணலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் போட்டு ஹோஸ்டிங்கர் ஒரு டெம்ப்ரவரி வெப்சைட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புது வெப்சைட், இகாமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் எந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் காமன் தான். ஸோ ஒரு வேர்ட்ப்ரெஸ்ஸை உங்கள் ஹோஸ்டிங் ப்ரொவைடரில் இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் ஒவ்வொரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர்லேயும் வேறு ஸ்டெப்ஸ் இருக்கலாம். ஒன்ஸ் வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய ஸ்டெப்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் காமனாக தான் இருக்கும். 90% காமனாக தான் இருக்கும். ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். உங்கள்கிட்ட டிஃப்ரெண்ட் ப்ளக்கின்ஸ் இருக்கலாம், இதில் வந்து ப்ளக்கின்ஸ் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். பட் எனிஹவ் நம்ம எந்த ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நம்ம க்ளீனப் பண்ணுவோம். க்ளீனப் எதுக்காக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் வெப்சைட் நல்லா
ஃபாஸ்ட்டாக லோட் ஆகணும் அப்படின்னா தேவையில்லாத ஃபைல்லாம் இருக்கக்கூடாது. கரெக்டாக எனக்கு என்ன வேணுமோ அது மட்டும் இருந்தால் தான் நம்ம வெப்சைட் நல்லா ஃபாஸ்ட்டாக லோட் ஆகும். ஸோ இந்த வெப்சைட்டில் ஆல்ரெடி இந்த கண்டென்ட்லாம் இருக்குங்கள, ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு மேலேயே நம்ம வந்து ஒரு புது வெப்சைட்டையும் பில்ட் பண்ணலாம். ஆனால் இந்த கண்டென்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வெப்சைட்டை பில்ட் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும். ஸோ அது எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்கள் அப்பியரன்ஸ்க்கு போங்க, தீம்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுறது 2024. இப்போ இந்த வீடியோ 24ல் ரெக்கார்ட் பண்ணுறங்காட்டிக்கு இந்த லேட்டஸ்ட் தீம் யூஸ் பண்ணுறோம். ஆனால் ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 23, 22 இது எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம இது எல்லாமே நம்மளுக்கு வேணாம், நம்ம ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஒரு வேறு தீம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த 24 அப்படிங்கிற தீமையும் நம்ம டெலீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி ப்ளக்கின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹோஸ்டிங் ப்ரொவைடர் டு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் இந்த ப்ளக்கின் லிஸ்ட்டு வேரி ஆகும். இப்போ நீங்கள் ப்ளூ ஹோஸ்ட் வச்சுருக்கீங்கன்னா இன்னும் நிறையா ப்ளக்கின்ஸ் இருக்கலாம். ஸோ எந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடராக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி பல்க் ஆக்ஷனில் டீஆக்டிவேட் ஃபஸ்ட் கொடுத்துருங்க. ஏன்னா எல்லாமே ஒரு சிலதில் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருப்பாங்க, ஒரு சிலது டீஆக்டிவேட்டில் இருக்கும். ஸோ சேஃபர் சைட் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி டீஆக்டிவேட் கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் டீஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் மாறிடும். டீஆக்டிவேட் பண்ணாமல் நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் டெலீட் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. லைக் நம்மளுக்கு வேணுங்கிற ப்ளகின் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஹோஸ்டிங்கரோட டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளகின். இல்லை நீங்கள் வேறு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் வச்சுருக்கீங்கன்னா அவங்க கூட இருக்க டைப்பில் இருக்கக்கூடிய ப்ளகின்ஸ், நம்மளுக்கு அது தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பேஜஸில் போயிட்டு உங்கள் வெப்சைட்டில் என்னென்ன பேஜஸ் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு டெலீட் கொடுத்துடலாம். ஸோ ஒவ்வொரு ஹோஸ்டிங் ப்ரொவைடர் டு ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் டிஃப்ரெண்ட் பேஜஸ் அவைலபிளாக இருக்கும். எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. பல்க் ஆக்ஷனில் மூவ் டு ட்ராஷ் அப்படிங்கிற ஆப்ஷன், அதை நம்ம செலக்ட் பண்ணி அப்ளை கொடுக்கணும். ஒன்ஸ் இது டெலீட் பண்ணதுக்கப்புறம் பர்மனெண்ட்டாக டெலீட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்கும், அதையும் கையோட பண்ணிடணும். இப்போ மூவ் டு ட்ராஷ் கொடுக்குறேன், அப்ளை கொடுத்துருங்க. அடுத்துல பார்த்தீங்கன்னா ட்ராஷ்னு இருக்குல்ல, அதுலேயும் டெலீட் பண்ணிடுங்க. அண்ட் மீடியாவில் ஏதாவது இமேஜ் இருந்ததுன்னா அதையும் செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மக்கிட்ட மீடியாவில் எதுவுமே இல்லை. அண்ட் லாஸ்ட்டாக ஃபைனலாக போஸ்ட்டில் இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறதையும் செலக்ட் பண்ணி ஓகே செலக்ட் பண்ணி மூவ் டு ட்ராஷ் கொடுத்து அப்ளை கொடுத்துருங்க. இப்போ நம்ம வெப்சைட்டில் எல்லா அன்னெசரி ஃபைல்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு தீமை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 2024 தீமையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு லைன் கோட் கூட எழுதாமல் இந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன்ல, அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீம். உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய பேசிக் தீம் மாதிரி தான். ஒரு பேசிக் வெப்சைட் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த வெப்சைட்டை எடுத்து ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி நம்ம கண்டென்ட்டாக அப்டேட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் தீம்ஸ். இந்த தீமை பற்றி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த தீம் எதுக்காக யூஸ் ஆகுது, இதை எப்படி டெலீட் பண்ணலாம், இதை டெலீட் பண்ணாட்டி என்ன பேக்ரவுண்டில் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன். நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம பிகினர் ஃப்ரெண்ட்லி ஒரு தீமை நம்ம யூஸ் பண்ணி தான் இந்த வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அப்பியரன்ஸ்குள்ளே போய்க்கோங்க, ஆட் நியூ தீம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு தீம் தான் அஸ்த்ரா. இது வந்து பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே நம்ம மெயினாக இந்த அஸ்த்ரா தீம் வச்சு தான் நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ பேசிக்கான வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு அஸ்த்ரா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் வந்து ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணணும், லைக் நெக்ஸ்ட் லெவல் இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து வேறு ஒரு சில தீம் யூஸ் பண்ணலாம். அதை அப்கமிங் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா கண்ணை மூடிட்டு நான் சொல்கிற ஸ்டெப்ஸில் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இதில் நீங்கள் பேசிக்ஸை நல்லா ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணிக்க முடியும். பேசிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா எந்த தீமில் போனீங்கனாலும் உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஸோ அஸ்த்ரா தீம் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம்.
ஆக்டிவேட் பண்ண உடனே இந்த 2024 தீமை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவாக இருக்கிற தீமை நம்ம டெலீட் பண்ண முடியாது. ஒரு தீம்னாவது கண்டிப்பாக நம்ம வெப்சைட்டுக்கு தேவைப்படும். சரிங்களா? இப்போது நியூ தீம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வெப்சைட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இல்லை பிளாங்காக இருக்குது. அஸ்ட்ரா வேர்ட்ப்ரெஸ் தீம் வந்துருச்சு. நம்மக்கிட்ட எந்த ஒரு பேஜுமே இல்லை, அதனால தான் இந்த லுக்கில் இருக்குது. ஒன்ஸ் பேஜஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வேணுங்கிற வெப்சைட் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம தீமை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். தீமை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இப்போ அஸ்ட்ராலேயே நிறைய டெம்ப்ளேட்ஸ் 280 டெம்ப்ளேட்ஸ் ப்ளஸ் இருக்குது. இந்த 280 டெம்ப்ளேட்ஸை வச்சு தான் நம்ம வந்து ஒரு புது வெப்சைட்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டுன்னு இருக்குங்களா, இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அஸ்ட்ராக்கு இந்த அஸ்ட்ரா தீமோட இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணணும். ஒன்ஸ் கிளிக் பண்ணால் இதுக்கு என்னென்ன ப்ளக்கின்ஸ் தேவைப்படுமோ அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ப்ளக்கின் தான் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஒன்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மீன்வைல் ப்ளக்கின்னா என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, உங்களுக்கு வந்து ஏசி வேணும் அப்படின்னா ஏசியை வாங்கி இன்ஸ்டால் பண்ணிப்பீங்க. இன்னொருத்தவங்களுக்கு வந்து ஹீட்டர் வேணும் அப்படின்னா அவங்களும் வாங்கி இன்ஸ்டால் பண்ணிப்பாங்க. யாருக்கு என்ன சர்வீசஸ் வேணுமோ அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வெப்சைட்டில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணுமோ அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணோன்னு இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இதில் வந்து கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணலாம். அப்கமிங் வீடியோவில் எப்படி ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கும் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இப்போ கிளாசிக் ஸ்டார்டர் டெம்ப்ளேட்டை வச்சு பில்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பில்ட் வித் டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வெப்சைட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு இகாமர்ஸ் வெப்சைட். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, மேலே போய் ஃபில்டரில் இகாமர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். இகாமர்ஸ் ரிலேட்டடாக அவைலபிளாக இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் மட்டும் டிஸ்பிளே பண்ணிப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆப்ஷன்ஸும் நிறையா அவைலபிளாக இருக்கும், ப்ரீமியம் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். ப்ரீமியம்னால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மணி பே பண்ணி இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீ ஆப்ஷன்ஸ்லேயே வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மாதிரி வெப்சைட் வேணுமோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு வெப்சைட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்கானிக் வெப்சைட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட் டெம்ப்ளேட் இங்கே லோட் ஆகும். இந்த மாதிரி ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதை கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இங்கே ப்ரீ கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் தீமில் தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே எல்லாமே க்ரீனில் இருக்குது, இதை நியூ டார்க்கர் க்ரீன் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? இப்போ நான் வேறு கலர் சூஸ் பண்ணுறேன், ரெட் கலர் சூஸ் பண்ணுறேன். பட்டன்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் மாறிடுச்சு, லிங்க்ஸ் எல்லாமே ரெட் கலரில் மாறிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அந்த வெப்சைட்டை நீங்கள் சூஸ் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை கேன்சல் கொடுத்துட்டு உங்களுக்கு வேறு என்ன ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் வெப்சைட்ஸ் மாதிரி இருக்குது, நிறையா ப்ராடக்டை சேல் பண்ண மாதிரி. உங்களுக்கு எந்த வெப்சைட் வேணுமோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து எந்த பிளாட்ஃபார்ம் நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஊகாமர்ஸ் தான், ஷார்ட்கட் கிடையாது. ஊகாமர்ஸ் நம்ம ஊகாமர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. சேம் பேஜ்க்கு வந்துடும், ஆப்ஷன்ஸ் வந்துடும். லைக் கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மாதிரி வயலட் கலர் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுன்னா இந்த ஷேட்ஸ் எல்லாம் மாறிடுச்சு அண்ட் பட்டன் கலர்லாம் மாறிடுச்சு. ஓகேங்களா? எல்லோ கொடுத்து காட்டுறேன். டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை நம்ம லேட்டாக நான் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த வீடியோவுக்கு நம்ம இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணி நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் எனக்கு வந்து இது ப்ளூ கலரில் இருக்கட்டும்.
ஸோ இதே ஆப்ஷனில் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸ்கிப் திஸ் ஸ்டெப் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த ஸ்டெப்பில் சப்மிட் அண்ட் பில்ட் மை வெப்சைட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. வித்தின் ஃபியூ கிளிக்ஸில் இந்த மாதிரி பிளாங்காக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட்டை சூப்பராக ஃபங்க்ஷனலாக இருக்கக்கூடிய ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டை நம்ம மாற்றிடுவோம். பார்த்தீங்களா, கங்க்ராச்சுலேஷன், 45 செகண்ட்ஸில் உங்கள் வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வெப்சைட் இப்படி இருக்குது. இப்போ ஆக்சுவல் வெப்சைட் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாங்களா? வியூ யுவர் வெப்சைட் அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டாக வந்துருச்சு. இதில் ஆல்ரெடி அந்த டெம்ப்ளேட்டில் இருந்த ப்ராடக்ட்ஸும் எனக்கு இன்க்ளூட் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன், இந்த ஷூ இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். இது ப்ராடக்ட் பேஜ். ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஆட் டு கார்ட் கொடுத்து பார்க்கலாம். இங்கே வந்து பாருங்கள், கார்ட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்துருச்சு. கார்ட்டை கிளிக் பண்ணலாம். சைடில் வந்து டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்குறாங்க, என்னென்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வியூ கார்ட் செக் அவுட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். வியூ கார்ட்டில் கூப்பான் கோட் அப்ளை பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. செக் அவுட் அப்படிங்கிறத கொடுத்து பார்ப்போம். செக் அவுட் பேஜ்க்கான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. இதில் பேமெண்ட் ரிலேட்டடாக நம்ம இன்னும் செட் பண்ணல, அதனால் பேமெண்ட் மட்டும் இல்லை, மற்ற எல்லா ஆப்ஷனும் ஒரு பேசிக்காக ஒரு பர்ஃபெக்டாக ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டில் என்னென்ன இருக்கணுமோ அது எல்லா ஆப்ஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது. மறுபடியும் நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு போய் பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு ஒர்க்கிங் இ-காமர்ஸ் வெப்சைட்டை நம்மளோட டொமைன்குள்ளே கொண்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நம்மளோட ஆக்சுவல் ப்ராடக்டாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். பேமெண்ட் கேட்வே இன்டெக்ரேஷன் பண்ணணும். அண்ட் பேசிக்காக இ-காமர்ஸ் வெப்சைட்டில் பண்ணக்கூடிய செட்டிங்ஸை நம்ம அப்டேட் பண்ணணும். அதெல்லாம் இப்போ பார்ப்போம். இப்போ இந்த வெப்சைட்டை நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வெப்சைட்டோட ஆர்கிடெக்சரை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வெப்சைட்டாக இருந்தாலும் 3 டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து ஹெட்டர், அடுத்தது பாடி செக்ஷன், அடுத்தது ஃபூட்டர். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெட்டர் ஃபூட்டர் மேக்ஸிமமாக பார்த்தீங்கன்னா எல்லா பேஜுக்குமே காமனாக யூஸ் பண்ணுவோம். பட் இது இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கும்போது ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு ஹெட்டர் நம்ம செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். பட் பெரும்பாலும் இந்த மேக்ஸிமம் வெப்சைட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எல்லா பேஜஸ்க்குமே காமனாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் அபவுட் பேஜுக்கு போகிறேன், சேம் ஹெட்டர் ஃபூட்டர் தான் இருக்கும். பார்த்தீங்களா? இப்போ கான்டாக்டஸ் போய் பார்ப்போம். அதுலேயும் சேம் ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் தான் இருக்குது. ஸோ ஹெட்டர் ஃபூட்டர் எடிட் பண்ணுறது ஒரு பக்கம் எடிட் பண்ணுவோம், உள்ளே இருக்கக்கூடிய பாடியெல்லாம் எடிட் பண்ணுறது வேறு மாதிரி எடிட் பண்ணுவோம். இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இது இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கும்போது நம்ம ஒரு சில டைமில் டிஃப்ரெண்ட் ஹெட்டர்ஸ் கொடுக்க வேண்டிய ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்கும். பேசிக் வெப்சைட்டில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிதிங் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா சேம் ஹெட்டர் தான், பட் உங்களுக்கு வந்து ஒயிட் கலரில் பேக்ரவுண்டில் உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஜஸ்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இந்த பேஜில் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் யூஸ் பண்ணலை. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ அது ஒன்றும் பெருசாக இருக்காது. நம்ம வந்து உள்ளே போய் ஒர்க் பண்ணும்போது நம்ம இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ இந்த பேஜை எடிட் பண்ணுறதுக்கு, ஹெட்டர் அண்ட் ஃபூட்டரை எடிட் பண்ணுறதுக்கு நம்ம கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ அதை சூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாம். அப்புறம் உள்ளே இருக்க பாடி செக்மெண்ட்ஸை எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ கஸ்டமைஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் கஸ்டமைசேஷன் பேஜ். இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டர் எடிட் பண்ணலாம், இல்லைன்னா ஃபூட்டர் எடிட் பண்ணலாம். இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் எந்தெந்த செக்மெண்ட் எடிட் பண்ண முடியுமோ அதை ஹாவர் பண்ணும்போது இந்த மாதிரி பென்சில் ஐக்கான் காட்டுறாங்கல்ல, பென்சில் ஐக்கான் காட்டினாங்க அப்படின்னா இதெல்லாம் எடிட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வைக்கிறேன், ஆனால் எங்கேயுமே பென்சிலே வரல. அப்போ இந்த செக்மெண்ட்லாம் நம்ம இங்கே எடிட் பண்ண முடியாது. ஆனால் இங்கே ஃபூட்டரில் நான் வைக்கும்போது என்ன ஆகுது, இங்கே பென்சில் ஐக்கான் வருது. அப்போ இந்த 3 பார்ட்டை நான் இங்கே வந்து எடிட் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஹெட்டர்லேயும் இங்கே வந்து நான் இதுக்கு ஹாவர் பண்ணும்போது பென்சில் ஐக்கான் காட்டுது. ஸோ அப்போ இந்த இது எல்லாமே என்னால் இங்கே எடிட் பண்ண முடியும். இப்படிங்கிறத நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஹெட்டரில் வந்து பார்த்திங்கன்னா 2 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர், இன்னொன்று வந்து நார்மல் ஹெட்டர். டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் அப்படின்னா நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன கலர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு மேலே வந்து ப்ளேஸ் ஆகக்கூடியது தான் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் வந்து டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து லைக் ப்ளூ ஷேடு இல்லை நம்ம இன்கேஸ் வேறு இமேஜ் மாற்றினாலும் இதுக்கு சூட் ஆகிற மாதிரி ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் வந்து நான் காட்டுறேன். இப்போ எவ்ரிதிங் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் இப்போ பார்த்திங்கன்னா லோகோ கலரே மாறிடுச்சு, பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் வெப்சைட்டுக்கு எந்த மாதிரி வேணும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது எந்த மாதிரி கலர் நீங்கள் யூஸ் பண்ணணும், நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்போது எந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களோட டிசைன் சாய்ஸ். ஓகேங்களா? ஆனால் இது ரெண்டையும் எடிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. அதை எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்து இதுக்கான எடிட் பண்ணுற ஆப்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹெட்டர் பில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஹெட்டர் பில்டருக்குள்ளே தான் இருக்கும். இன்கேஸ் அதை எக்ஸாக்டாக லொக்கேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பென்சில் ஐக்கானை வச்சு நீங்கள் வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கஸ்டமைசேஷனில் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டருக்குள்ளே போயிடுச்சு. 1 ஸ்டெப் பேக் போனீங்கன்னா ஹெட்டர் பில்டர் இருக்கும். ஹெட்டர் பில்டரில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக இருக்குது, அதாவது நான் டிரான்ஸ்பரண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். அப்புறம் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டருக்குள்ள ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நான் டிரான்ஸ்பரண்ட் பேஜு, இதில் வந்து பிளாக் கலர் லோகோ கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பிளாக் கலர் லோகோக்கு பதிலாக உங்களோட லோகோ நீங்கள் மாற்றணும், அதாவது நான் டிரான்ஸ்பரண்ட் பேஜுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லோகோ மாற்றணும் அப்படின்னா சைட் டைட்டிலில் போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோகோ சைஸ் லைக் லோகோ இருக்குது, இதை வந்து ரிமூவ் கொடுத்துட்டு உங்கள் லோகோவை மாற்றிக்கலாம். சேஞ்ச் லோகோ அப்படின்னு கொடுத்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறதுனாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த லோகோ என்ன சைஸில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ இது 200x200 யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் லோகோவையும் அந்த சைஸில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அப்லோட் ஃபைல் மூலமாக நீங்கள் அதை செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு இந்த லோகோவை அப்லோட் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த லோகோவை நான் உங்களுக்கு வந்து டெமோக்காக மட்டும் மாற்றி காட்டுறேன். இதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு சும்மா செலக்ட்டுங்கிறத நான் கொடுக்குறேன். ஸ்கிப் க்ராப்பிங்னு கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல லோகோ மாறிடுச்சு. அந்த கரெக்ட் சைஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த லுக் அண்ட் ஃபீல் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்கள் லோகோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மறுபடியும் இதை வந்து சேஞ்ச் லோகோ கொடுத்துட்டு பழையபடி அந்த லோகோவை நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இன்கேஸ் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டருக்கானது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இங்கே மாற்றிக்கலாம். இது நான் லோகோக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொன்னேன். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் லோகோ எடிட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் பேக் கொடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டருக்குள்ளே போங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா லோகோ இருக்கும், சேம் சேஞ்ச் இமேஜ். இப்போ இது ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. எந்த மாதிரி லோகோ வேணுமோ உங்கள் லோகோவை ஒயிட் கலராக செட் பண்ணிக்கிறீங்களா அதே மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இங்கே ரெட்டினா டிவைசஸ் அப்படின்னு இருக்குது. ரெட்டினா டிவைசஸ்னாவே பேசிக்காக வந்து ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் இல்லைனா வந்து ஒரு ஹை குவாலிட்டி ப்ராடக்ட், அவங்களோட ரெசல்யூஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த மாதிரி டிவைசஸ் இப்போ உங்கள் கஸ்டமர் பேஸ் அங்கேயும் இருக்காங்க. இப்போ உங்கள் கஸ்டமர்ஸ் மேக்ஸிமம் ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க, மேக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ரெட்டினா டிவைசஸையும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளோட யூசர் வந்து இல்லை அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ரெட்டினா டிவைசஸ் யூஸ் பண்ணல, பேசிக் டிவைசஸ் தான் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம யூசருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி வைக்கிறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இப்போ ஆப்பிள் ஃபோனில் இந்த வெப்சைட் லோட் பண்ணாலும் ஆப்பிள் ஃபோனில் இந்த லோகோ லோட் ஆகாது, இந்த லோகோ லோட் ஆகும். இப்போ இது வந்து நல்லா லுக் அண்ட் ஃபீல் கொடுக்கும். ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிக்கிறது வந்து ஒரு குட் ப்ராக்டிஸ் தான். இதுக்கும் டைமென்ஷன்ஸ் மட்டும்தான் வேரி ஆகும். இப்போ இதோட இமேஜ் சைஸ் வேறையாக இருக்கும், இதோட இமேஜ் சைஸ் வேறையாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா 2 ஒயிட் லோகோ கொடுத்துருக்காங்க. இது நார்மல் டிவைஸ்க்கு 180x60. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா
360/120. ஸோ இது வந்து ரெட்டினா டிவைசஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த வெப்சைட் லோட் பண்ணும்போது அந்த டிவைஸில் பார்க்கும்போது உங்களோட லோகோ நல்லா பளிச்சுன்னு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இது யூஸ் பண்ணுறாங்க. பட் இட் இஸ் ஆப்ஷன். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஹெட்டர் பில்டரோட காமன் ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டர் பில்டரில் 3 செக்மெண்ட் இருக்கும். இது வந்து ப்ரைமரி ஹெட்டர், இது எபோவ் ஹெட்டர், இது வந்து பிலோ ஹெட்டர். ப்ரைமரி ஹெட்டரில் தான் வந்து இந்த சைட் டைட்டில், ப்ரைமரி மெனு இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே இந்த ப்ரைமரி ஹெட்டருக்கு மேலே வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எபோவ் ஹெட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில வெப்சைட்டில் மேலே சோஷியல் ஐக்கான்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ உங்கள் வெப்சைட்லேயும் நீங்கள் சோஷியல் ஐக்கான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைக் ப்ரைமரி ஹெட்டருக்கு மேலே எனக்கு என்ன ஆப்ஷன் வருதோ அதை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டி இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சோஷியல் ஐக்கான்ஸ் பக்கத்தில் எனக்கு சர்ச் ஃபங்க்ஷனாலிட்டியும் இன்க்ளூட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது அதே மாதிரி பிலோ ஹெட்டர்லேயும் ஏதாவது வேணுனாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதுக்கான ப்ராப்பர்ட்டி ஸ்டைல் வந்து ஏன்னா இங்கே வந்து எல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் இருக்குது. அப்போ இந்த டிசைன் இதெல்லாம் எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ சோஷியல் ஐக்கான்ஸ் வந்துருச்சு. இதில் என்னென்ன ஐக்கான்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வாட்ஸ்அப் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஐக்கான் ஆட் பண்ணி அதுக்கான லிங்க் நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜென்ரலில் டிசைன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, இங்கே வந்துக்கோங்க. இங்கே வந்து ஐக்கான் கலர் என்ன, இது நம்ம ஐக்கான் கரெக்டுங்களா, இது மாதிரி இருந்துச்சுன்னா ஐக்கான்னு சொல்லுவாங்க. ஐக்கான் கலர் என்ன வேணும், இப்போ நம்மளுக்கு வந்து ஒயிட் கலரில் வேணும் அப்படின்னா ஒயிட் கலரில் கொடுத்துக்கலாம். இப்போ இங்கே ஒயிட் கலர் ஆயிடுச்சு. இது வந்து இந்த ஐக்கான் எனக்கு ஒயிட் கலரில் டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணிக்க முடியும். இல்லை அஃபிஷியல் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம்னா அஃபிஷியல் கலர் இப்போ ஃபேஸ்புக் என்ன கலரில் இருக்கும், ட்விட்டர் என்ன கலரில் இருக்கும், இன்ஸ்டாகிராம் என்ன கலர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். பட் இதோட லுக் அண்ட் ஃபீல் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ கஸ்டமில் போயிட்டு நீங்கள் எல்லாமே வந்து ஒயிட் கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எடிட் பண்ணுமோ சேம் இப்போ சர்ச் ஐக்கானுக்கும் அதே மாதிரி தான் டிசைனில் போயிட்டு இந்த ஐக்கான் கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இதுக்கு மார்ஜின் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்ஜின் அண்ட் பேடிங் அப்படின்னா என்ன, அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, அதை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் பேசிக்ஸ். இந்த பேசிக்ஸ் கிளியராக இருந்துச்சுன்னா நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய வெப்சைட் லுக் அண்ட் ஃபீல் நல்லா கொண்டு வர முடியும். சரிங்களா? அண்ட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து இதோட வித் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஐகான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம இப்படி மாற்றும் போது உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது, பட் நீங்கள் அதை பப்ளிஷ் பண்ணி பார்க்கும்போது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 3 லைக் இந்த சர்ச் வந்து எல்லாத்துலேயுமே இருக்கணுமா, எனக்கு டெஸ்க்டாப் வியூவில் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு வந்து ஃபோனில் வந்து ஆல்ரெடி என்னோடய ஸ்க்ரீன் சைஸ் சின்னதாக இருக்கும், அப்போ அங்கெல்லாம் இது நான் வந்து டிஸ்பிளே பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா விசிபிலிட்டியில் போயிட்டு இதை டிசேபிள் பண்ணி விட்ருங்க. அதாவது மொபைல் ஃபோன்லேயும் டேப்லெட்லேயும் உங்களுக்கு வந்து எபோவ் ஹெட்டர் காட்டாத மாதிரி இந்த சர்ச் ஐக்கான் காட்டாத மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து டேப்லெட் மோடில் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் ஐக்கான் உங்களுக்கு காட்டாது. அதே மாதிரி தான் வந்து இதுவும் மொபைல் ஃபோன்லேயும் உங்களுக்கு அந்த சர்ச் ஐக்கான் அந்த டாப் எபோவ் ஹெட்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணல. ஸோ இதே மாதிரி தான் விசிபிலிட்டியில் வேறு இது இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் இந்த சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து பப்ளிஷ் பண்ணிக்கலாம். இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இந்த ப்ரைமரி மெனு எடிட் பண்ணலாம். இல்லை இங்கேயே வந்து பாருங்கள், இப்போ ப்ரைமரி மெனுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, டிசைன் ப்ராப்பர்ட்டிஸ் போய் பாருங்கள். இதில் வந்து என்னென்ன டிவைடர் சைஸு, டாப் ஆஃப்செட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸையும் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மெனு கலர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்குது. இதுவே டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டர் இல்லை அப்படின்னா அது ஒரு கலரில் இருக்கும். இது வந்து டிஃபால்ட் கரெக்டுங்களா, டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டருக்குள்ளே இல்லை, டிஃபால்ட். அப்போ வந்து டிஃபால்ட் பேஜில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எவ்ரிதிங் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன மெனு கலர் இருக்குமோ அங்கே தான் டிஸ்பிளே பண்ணிப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா
ப்ளூ கலரில் இருக்குது அண்ட் Black கலரில் இருக்குது. அதாவது இங்கே 3 கலர் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக பார்க்கும்போது எப்படி இருக்கும், இது நார்மலாக பார்க்கும்போது இருக்கிறது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாவர்னால் ஒன்றும் இல்லை, மவுஸ் கொண்டு போய் வச்சா எப்படி இருக்கணும், மவுஸ் வைக்கும்போது ப்ளூ கலரில் மாறுது, அதுக்கான கலர் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தா ஆக்டிவாக இருக்கிறது. இப்போ இந்த எவ்ரிதிங் பேஜில் தான் இருக்கேன், அதனால் ஆக்டிவாக இருக்குது. அப்போ அதுக்கான கலர். இப்போ இதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல கலர் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி தான் டிரான்ஸ்பரண்ட் ஹெட்டருக்கும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் அங்கேயும் போயிட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சேம் கான்செப்ட். இப்போ ஹெட்டர் பில்டரை நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அதே மாதிரி ஃபூட்டர் பில்டர்னு இருக்கும். இதுலேயும் இந்த மாதிரி 3 செக்மெண்ட் இருக்குங்களா. ஸோ ப்ரைமரி ஃபூட்டர், எபோவ் ஃபூட்டர், பிலோ ஃபூட்டர். இப்போ இந்த ப்ரைமரி ஃபூட்டரில் தான் இந்த இதையே டிசைன் பண்ணியிருக்காங்க. இது எபோவ் ஃபூட்டர், இது பிலோ ஃபூட்டர். இதெல்லாம் உங்களுக்கு எந்தெந்த ஐட்டம்ஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதில் மேக்ஸிமம் விட்ஜெட் மூலமாக ஆட் பண்ணியிருப்பாங்க. விட்ஜெட் அப்படின்னா என்னென்னா, இப்போ இந்த இடத்துல இருக்குங்களா, இது எடிட் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காட்டும். இப்போ இந்த லோகோ ஒன்று கொடுத்துருப்பாங்க, இந்த பெஸ்ட் லுக் எனி டைம் எனிவேர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இது ஜஸ்ட் காட் கொடுங்க. இந்த இடத்துல இருக்குது விட்ஜெட். அப்படின்னா இங்கெல்லாம் நம்ம வந்து ஆட் இப்போ சோஷியல் ஐக்கான் ஆட் பண்ணும்போது ஒரு லைக் லிஸ்ட் ஆஃப் சோஷியல் ஐக்கான்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுக்க முடிஞ்சு. ஆனால் விட்ஜெட்னா மல்டிபிள் திங்ஸை அட் அ டைமில் நம்மளால் கொடுக்க முடியும். டிஎன்கே இது கூடயே நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்கணுன்னாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே விட்ஜெட் மாதிரி தான் அவங்க வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. இது கூட நீங்கள் வேறு ஏதாவது ஒரு பிளாக் ஆட் பண்ணால் ஜஸ்ட் சிம்பிளாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது இமேஜ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் நான் இந்த லோகோவையும் நான் ஆட் பண்ணி விடுறேன், ஓகேங்களா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு விட்ஜெட்னா மல்டிபிள் திங்ஸை ஒரு பிளாக்காக நீங்கள் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ண முடியும். இப்போ ஃபோட்டோவில் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிளாக் எனக்கு வேணால் நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன், டெலிட். இப்போ இந்த பெஸ்ட் லுக் எனி டைம் எனிவேர் இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இங்கே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே சேஞ்ச் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும், ஓகேங்களா. அதே மாதிரி எந்த விட்ஜெட் நீங்கள் எடிட் பண்ணுமோ எடிட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஃபார் ஹர் அப்படிங்கிற இது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபூட்டருக்கு வாங்க, ஃபூட்டர் பில்டர். இப்போ இங்கே விட்ஜெட் 2 இருக்குது. இந்த விட்ஜெட் 2வை செட்டிங்ஸ் கொடுத்து பாருங்கள். இங்கே வந்து ஒரு மெனு கொடுத்துருக்காங்க ஃபார் ஹர் அப்படிங்கிறத. இங்கே நேவிகேஷன் மெனு, இந்த மெனூஸில் ஆட் பண்ணிட்டு வருவாங்க. மெனூஸாக நம்ம அப்புறம் பார்ப்போம். பட் இங்கே வந்து அந்த நேவிகேஷன் மெனுவில் இந்த மெனு நேம் வந்து ஃபார் ஹர், அந்த ஃபார் ஹருங்கிற மெனுவை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஃபார் ஹிம்னு இன்னொரு மெனு இருக்குது, அந்த இடத்துல இன்னொரு மெனுவை இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இங்கே நேவிகேஷன் மெனு ஆட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி சில்ட்ரன்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் ஒரு மெனு வேணும் அப்படின்னா நீங்கள் ஆட் கொடுத்துட்டு நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் தனியாக வச்சுக்கலாம். இது எல்லாமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் வந்து கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ பாடி செக்மெண்ட்டை இதை எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒன்ஸ் எல்லா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு மறக்காமல் பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ பாடி செக்ஷன் எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மெனூஸை பார்த்துடலாம். ஸோ மறுபடியும் உங்களோட டேஷ்போர்ட்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்பியரன்ஸில் மெனூஸ்ன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார் ஹர், ஃபார் ஹிம் அப்படிங்கிற மெனுவெல்லாம் இங்கே தான் ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் அ மெனு டு எடிட் அப்படின்னு இருக்குங்களா. ஃபார் ஹர், ஃபார் ஹிம், மெயின் மெனு, குவிக் லிங்க்ஸ், செகண்டரி மெனு, இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. மெயின் மெனு அப்படிங்கிறது தான் வந்து இப்போ இந்த வெப்சைட்டை நான் தனியாக ஓப்பன் பண்ணால் இதுதான் மெயின் மெனுவாக யூஸ் பண்ணியிருக்காங்க, இது செகண்டரி மெனுவாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபூட்டரில் வந்து ஃபார் ஹர், ஃபார் ஹிம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெனுஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ மெனு வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு டெமோக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு புது மெனு நான் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இங்கே க்ரியேட் நியூ மெனு அப்படின்ட்டுருக்கு, இதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ டெமோக்காக காட்டுறங்காட்டிக்கு டெமோ அப்படிங்கிறதே நான் நேமாக கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த மெனுவை நம்ம எங்கே மாற்ற போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்க ப்ரைமரி மெனுவில் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன், ஓகேங்களா. இந்த ப்ரைமரி மெனுவில் நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ டெமோன்னு கொடுத்துட்டு இங்கே ப்ரைமரி மெனு அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக வந்து மெயின் மெனுக்கு செட் ஆகிருக்கு. இப்போ நம்ம அதை வந்து டெமோவுக்கு நம்ம மாற்ற போகிறோம், ஓகேங்களா. க்ரியேட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இப்போ ப்ரைமரி மெனு வந்து டெமோ தான். இப்போ வந்து
க்ரியேட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே சேவ் மெனு அப்படிங்கிறத சும்மா கொடுங்க. வந்து சேவ் ஆனதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், பிளாங்காக இருக்குது. ஏன்னா நம்ம மெனுவை மாற்றிட்டோம், மெனுவில் ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த மெனுவில் ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா அக்கௌண்ட்டு, அதுக்கப்புறம் என்னென்ன வியூ ஆல் கொடுத்துடலாம். அபவுட் பேஜ் சும்மா நான் 4 பேஜ் ஆட் பண்ணுறேன். அக்கௌண்ட், கார்ட் வேணால், ஸ்டோர், ஹோம் பேஜு, கான்டாக்டஸு, ஸ்டோர் பேஜ் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஆட் டு மெனு அப்படிங்கிறத கொடுக்குறேன். சேவ் மெனு அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். சேவ் மெனு கொடுத்துட்டு இந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த மெனு இங்கே வந்துடுச்சு. இதில் இன்கேஸ் நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மெனுவை வந்து ஆர்டர் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், ஈஸியாக பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சப் மெனு, அதாவது இந்த பேஜுக்குள்ளே இந்த பேஜ் இப்போ அபவுட்குள்ளே கான்டாக்டஸ் அப்படி வேணால் நம்ம இப்படி வச்சுக்கலாம். இப்போது இன்னொரு இது கூட நம்ம பண்ணலாம். லைக் நிறைய கேட்டகரிஸ் எல்லாம் வந்து எடுத்து கேட்டகரிஸ் வைஸாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து ஒரு கஸ்டம் இதாக நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபார் கேட்டகரிஸில் ஓகே, இங்கே போட்டிருக்காங்கல்ல ஃபார் ஹர், ஃபார் ஓகே. இப்போதைக்கு இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இந்த மெயின் மெனுக்கு வாங்க, ஃபார் ஹிம் வாங்க, செலக்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து பார்த்திங்களா மென் ஜீன்ஸ், இதை நான் க்ரியேட் பண்ண வேணால் டைம் வேஸ்ட் ஆகும் அப்படிங்கிறக்காட்டி உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து எல்லாமே ஒரு கஸ்டம் லிங்க். கஸ்டம் லிங்க்னால் என்னென்னா, இங்கே போயிட்டு கஸ்டம் லிங்க் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. இங்கே என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துருவாங்க. மென் ஷர்ட், மென் ஷூஸ், மென் ஆக்சசரிஸ், மென் ஜாக்கெட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ வந்து சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். சும்மா நான் ஒரு இது கொடுத்துக்கிறேன். இதுக்கான யூஆர்எல் நம்ம வந்து கொடுத்துக்கணும், ஓகேவா? இப்போ இதுக்கான யூஆர்எல்னால் ஹேஷ் அப்படிங்கிறது கொடுத்துக்கணும். ஹேஷாக நம்ம ஹோம் பேஜ்க்கே போகிற மாதிரி. இல்லை நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்க்கான அந்த ப்ராடக்ட் பேஜ்க்கு டேரெக்டாக ரீடைரக்ட் ஆகிற மாதிரி வேணும்னா அந்த யூஆர்எல் நீங்கள் இப்போ போட்டுக்கலாம். ஒன்றுமே இல்லைன்னா நான் எம்டியாக ஹேஷ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ கொடுத்துட்டு இது வந்து ஆட் டு மெனு அப்படிங்கிறத நம்ம கொடுக்க முடியும். இப்போ வந்து சில்ட்ரன் கீழே இது, இப்போ மென் கீழே இது வருதா? ஸோ மென்னோட இதெல்லாமே நம்ம வந்து இங்கே மென் ஜீன்ஸுக்கு பதிலாக மென் அப்படிங்கிறது மட்டும் வச்சுக்கிறேன். இங்கே வந்து வச்சுக்கிட்டு ஓகே, இப்போ கேன்சல், ஓகே சாரி, இதில் போயிட்டு மென் ஜீன்ஸுக்கு பதிலாக மென்னுங்கிறத கொடுத்துடலாம். ஓகே, சேவ் மெனு. இப்போ மென்னு இருக்குங்களா? மென்னுக்கு கீழே வந்து மென் ஷர்ட், மென் ஷூஸ், மென் ஆக்சசரிஸ், மென் ஜாக்கெட் இப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு சில்ட்ரனுக்கு கீழே இதே மாதிரி சில்ட்ரன் ஷர்ட், சில்ட்ரன் ஷூஸ், சில்ட்ரன் ஆக்சசரிஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். இப்போது இதை வந்து நான் மெயின் மெனுவாக நான் மாற்றி காட்டுறேன், ஓகேவா? இதை வந்து ப்ரைமரி மெனுவாக நான் சேவ் பண்ணுறேன். இங்கே வந்து பாருங்கள், மென் சில்ட்ரன். இப்போ மென்னுக்கு கீழே இந்த மாதிரி மென் ஷர்ட், மென் ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது. சில்ட்ரனுக்கு கீழே வந்து நம்ம சப் மெனுஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். இப்போ இதுலேயே மென் ஷர்ட்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜஸ்ட்டு நான் ஒரு இதாக எடுத்துக்கிறேன், மென் ஜாக்கெட்டையும் மென் ஷர்ட்டையும் நியூ சப் சில்ட்ரனாக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து சேவ் மெனு கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தா நம்மளோட பேஜில் சப் மெனுஸும் க்ரியேட் ஆகிடும். மென் ஷர்ட், மென் ஷூஸ். இந்த மாதிரி உங்களுக்கு காமர்ஸ் வெப்சைட்னாவே இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் இதை இப்போ கவர் பண்ணுறோம். ஏன்னா நீங்கள் இப்போ அமேசான் வெப்சைட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் நிறைய கேட்டகரிஸில் இருக்குது. இப்போ உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் மெனூஸை நீங்கள் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு கஸ்டமருக்கு நீங்கள் கிளாரிட்டி கொடுக்க முடியும். இவ்வளோ பேஜஸ் இருக்குது, இவ்வளோ மெனூஸ் இருக்குது அப்படிங்கிறத, இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது, இவ்வளோ கேட்டகரிஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்க முடியும். சரிங்களா? இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு எந்த இடத்துல யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கணும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் நம்மளோட ஃபஸ்ட்டு மெயின் மெனுன்னு இருந்துச்சு இல்லைங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதைவே நான் ப்ரைமரி மெனுவாக மாற்றி விட்டுறேன். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே நம்ம ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாடி செக்ஷன் எப்படி எடிட் பண்ணலாங்கிறத பார்ப்போம்.
எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் இப்போ வெப்சைட் வேணும் அப்படிங்கிற காலத்தில் இருக்கோம். அண்ட் வேர்ட்ப்ரெஸ்ஸுக்கான டிமாண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸை நல்லா மாஸ்டர் பண்ணிவிட்டு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஏர்ன் பண்ணணும், இல்லைனா வந்து வீட்டில் இருந்தால் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம். இன்னும் டீட்டெயிலாக வேர்ட்ப்ரெஸ்ஸை பற்றி கற்றுக்கிறதுக்கு வந்து எங்களோட கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். எங்கள் கோர்ஸில் வந்து லைவ் கிளாஸஸ், டவுட் கிளாரிஃபிகேஷன் செஷன்ஸு, அதுக்கப்புறம் அசைன்மெண்ட்ஸு, லைவ் வெப்சைட் ஒர்க் ஷாப்ஸ், இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸோடு போயிட்டுருக்கு. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எங்கள் ஃப்ரீ வெபினாருக்கு ஜாயின் பண்ணுங்கள். இப்போது ஹெட்டர் அண்ட் ஃபூட்டர் எடிட் பண்ணுறது பார்த்தோம். பாடி செக்மெண்ட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பாடி செக்மெண்ட்டில் 2 விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து இந்த மாதிரி கண்டென்ட்ஸ், இதெல்லாம் நம்ம எடிட் பண்ண முடியும். அண்ட் இது ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வந்து எடிட் பண்ணுறது வேறு மாதிரி பண்ணணும். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா இ-காமர்ஸ் வெப்சைட் எடிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாடி செக்மெண்ட் இந்த மாதிரி கண்டென்ட்டை எப்படி எடிட் பண்ணணும் அப்படின்னா எடிட் வித் எலிமெண்டார் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை யூஸ் பண்ணி எடிட் பண்ணும்போது எலிமெண்டாருங்கிறது ஒரு பேஜ் பில்டர். நான் சொல்லியிருந்தேன். அந்த பேஜ் பில்டரை யூஸ் பண்ணி எடிட் பண்ணும்போது ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி நீங்கள் பேசிக் நாலேஜ் வச்சு எடிட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், நம்மளால் வெப்சைட் எடிட் பண்ணிட முடியும். ஸோ எடிட் வித் எலிமெண்டார் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி எலிமெண்டார் டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் எந்த செக்மெண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் 2 டிஃப்ரெண்ட் திங் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எலிமெண்ட்ஸ் இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து கண்டென்ட் இருக்கும். இந்த கண்டென்ட்டுக்கான எடிட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்னிங் ஆஃப் அ ஹாட் சம்மர் எடிட் பண்ணணும்னா கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதுக்கான எடிட்டிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அங்கே போயிட்டு உங்களுக்கு என்ன டைட்டில் கொடுக்கணுமோ அதை வந்து கொடுத்துக்கலாம். ஒரு வேர்டில் எப்படி மைக்ரோசாஃப்ட் வேர்டில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பட்டன் எடிட் பண்ணுறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணுங்கள். எடிட் பட்டன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகும். இங்கே என்ன டெக்ஸ்ட் மாற்றணுமோ அதை மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட்டில் பை நவ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பை நவ் கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பேஜ் யூஆர்எல் இருக்கும்ல, அது தெரிஞ்சால் இந்த இடத்துல இந்த லிங்க்கில் அந்த ஹேஷை தூக்கிட்டு அந்த பேஜ் யூஆர்எல் போட்டுக்கோங்க. இப்போது இதோட ஸ்டைல் இப்போ பை நவுங்கிறது நான் மாற்றிட்டேன். ஆனால் எனக்கு வந்து இந்த கலர்லாம் நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே கண்டென்ட் ஸ்டைல் அட்வான்ஸ்னு இருக்கும். இதில் ஸ்டைலில் போயிட்டு நம்மளுக்கு வேணுங்கிற சேஞ்சஸ் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இப்போ இந்த கலர் நான் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஸ்டைல்ஸ்குள்ளே போயிட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்குது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கோங்க. இது வந்து டெக்ஸ்ட் கலர். இப்போ டெக்ஸ்ட் கலரை நான் ரெட்டாக மாற்றிட்டேன். அண்ட் பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் டைப்பில் இருக்க அந்த கலரை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுங்களா? அதை கிளிக் பண்ணும்போது பை டிஃபால்ட்டாக இருக்கிற கலர் எடுத்துக்குது. அதாவது நம்ம தீம் கலர் என்னவோ அதை எடுத்துக்குது. இன்கேஸ் உங்களுக்கு அதை சேஞ்ச் பண்ணணும்னா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பட்டனுக்கு என்ன கலர் வேணுமோ அது பண்ணுங்கள். ஆனால் ஒரு குட் ப்ராக்டிஸ் என்னென்னா இதை குளோபலாக சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ குளோபல்னால் நான் ஃபஸ்ட்டு காட்டினாங்கல்ல அந்த ஹெட்டரில் குளோபல் கலர்ஸ் காட்டினால அங்கே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ அங்கே சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சில இடத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி இங்கேயும் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் மறுபடியும் பழையபடியே நான் செட் பண்ணி விட்டுடுறேன். அண்ட் அடுத்தது வந்து பார்டர் ரேடியஸ்னு இருக்குது. இப்போ ஒரு சில பட்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு இது ஸ்கொயராக இருக்குது, எனக்கு ஓவலாக வேணும் அப்படின்னா இங்கே பார்டர் ரேடியஸ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் சேஞ்ச் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ண மூலமாக தான் நீங்கள் வந்து நிறையா கற்றுக்க முடியும். இப்போ இந்த இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த பெரிய கண்டெய்னர் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் கண்டென்ட்டும் இருக்குது, ஸ்டைலும் இருக்குது. எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஸ்டைலுக்குள்ளே இமேஜ் இருக்குது. அப்போ அந்த ஸ்டைலை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் அந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கு போகும். ஸோ இமேஜ் அப்டேட் பண்ணும்போது என்றைக்குமே இமேஜோட சைஸ் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த சைஸில் கொடுங்க, இல்லை இதை விட பெரிய சைஸாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்றைக்கி இந்த வீடியோ யூஸ் பண்ணுறேன். ரெண்டுக்குள்ள சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது கொஞ்சம் பெரிய சைஸ் இமேஜாக இருக்கும், அதனால் எந்த ப்ராப்ளமும் வராது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இமேஜ் அப்டேட் ஆகிடுச்சு. இப்போ இதுலேயே இதோட ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ வந்து நான் ஸ்க்ரால் பண்ணும்போது இந்த இமேஜ் ஃபிக்ஸடாக இருக்குது. இமேஜ் மாறல, கண்டென்ட் மட்டும்தான் மேலே போயிட்டு வரும். இதெல்லாம் எங்கே இருக்கும்? இங்கே வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச்மெண்ட் டீஃபால்ட்டுங்கிறத மாற்றிக்கோங்க. ஃபிக்ஸ்டுனா ஒரே இடத்துல இருக்கும். ஸ்க்ரால்னால் இந்த மாதிரி மாறுறது. டீஃபால்ட்டாக ஸ்க்ராலுங்கிறது தான் இருக்கும். அதனால தான் டீஃபால்ட் செலக்ட் பண்ணும்போது ஸ்க்ரால்லையே வருது. ஓகேங்களா? இப்போ ஃபிக்ஸ்டாக வேணும்னா நீங்கள் ஃபிக்ஸ்டாக செட் பண்ணிக்கோங்க.
அடுத்தது வந்து இப்போ இன்கேஸ் இந்த இமேஜ்க்கு வந்து நம்ம போட்டிருக்க டெக்ஸ்ட்டு வந்து விசிபிளாக தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து ஓவர்லே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜ்க்கு எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியல, பட் ஒரு சில இமேஜ் என்ன ஆகும்னா ஒயிட் இது இருக்கும், அதனால் ஒயிட் டெக்ஸ்ட் தெரியாது. அப்போ அந்த இடத்துல நம்ம பேக் கிரேடியன்ட் கொடுத்தா நம்மளுக்கு அந்த டெக்ஸ்ட் நல்லா ஹைலைட் ஆகிட்டு தெரியும். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஓவர்லே உங்களுக்கு வேணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷீட் கொடுக்குறேன், அப்போ வந்து அந்த ஒயிட் டெக்ஸ்ட் நல்லா தெரியும். பிளாக் ஷீட் கொடுக்கும்போது அது நல்லா விசிபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பப்ளிஷ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பப்ளிஷ் பண்ணிக்கோங்க. இந்த சேஞ்சஸ் எல்லாம் உங்கள் ஆக்சுவல் வெப்சைட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இதே மாதிரி தான் என்டையர் செக்மெண்ட்ஸ். இப்போ இந்த செக்மெண்ட்டில் ஏதாவது மாற்றணுன்னா இதை கிளிக் பண்ணி இதோட ப்ராப்பர்ட்டிஸில் சேஞ்ச் பண்ணுங்கள். பேசிக்காக ஒரு வெப்சைட் எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணணும், பட்டன் எப்படி எடிட் பண்ணணும், இமேஜ் எப்படி எடிட் பண்ணணும், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி மாற்றணும், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக்ஸ். இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருந்துச்சு அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி இமேஜ் கரோசல் வந்தாலும் உங்களால் எடிட் பண்ண முடியும். இமேஜ் கரோசல்னால் என்ன? கலெக்ஷன் ஆஃப் இமேஜ். ஒரு இமேஜ் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சால் கலெக்ஷன் ஆஃப் இமேஜையும் நம்மளால் ஈஸியாக எடிட் பண்ண முடியும். இந்த வீடியோவில் அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறதில்ல. இன்கேஸ் பேசிக்காக இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நிறையா வெப்சைட் க்ரியேஷன் எக்ஸாம்பிள் இருக்கும். பிளாகிங் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலில் கவர் பண்ணியிருப்போம். அதில் வந்து இந்த பேசிக்ஸ் அதிகமாக கவர் பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். இது வந்து இ-காமர்ஸ் வெப்சைட்டுங்கிறங்காட்டி நம்ம இ-காமர்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான கண்டென்ட் எல்லாம் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஓப்பன் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் அப்படி தான் பண்ணுவாங்க. இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ், ஷாப் நோ இதெல்லாம் இருக்குங்களா, இது எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே ஃபீச்சர் ப்ராடக்ட்னு இருக்குது. ஸோ இந்த ஃபீச்சர் ப்ராடக்ட்லாம் வந்து அப்படி அப்டேட் பண்ண முடியாது. ஊகாமர்ஸ், அதாவது ஊகாமர்ஸுங்கிறது இ-காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ளக்கின். அந்த ப்ளக்கினே வந்து ஒரு சில கோடு கொடுத்துருப்பாங்க, இங்கே ஷார்ட் கோட் அப்படின்னு இருக்கும். அந்த கோடை எடுத்து போட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கஸ்டமைஸ் பண்ணுறது வேறு மாதிரி நம்ம பண்ணணும். ஸோ இது ஊகாமர்ஸ்னால் என்ன, அதில் பேசிக் செட்டிங்ஸ் என்ன, ப்ராடக்ட்ஸை எப்படி ஆட் பண்ணுறது, அதெல்லாம் இனி நம்ம பார்ப்போம். ஊகாமர்ஸை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பேஜஸ்குள்ளே வந்துக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேஜஸ். இந்த பேஜஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டெம்ப்ளேட்டை லோட் பண்ணுங்காட்டிக்கு நம்மளுக்கு வந்து இந்த பேஜஸ் அப்டேட் ஆகிருக்கு. இப்போ இந்த பேஜஸில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நம்ம அதாவது ஹெட்டர் ஃபூட்டர் எடிட் பண்ணுறதுக்கு கஸ்டமைசேஷனுக்குள்ளே போவோம். பாடி செக்மெண்ட் எடிட் பண்ணுறதுக்கு எடிட் வித் எலமெண்டார்க்குள்ளே போவோம். இதுலேயும் இ-காமர்ஸ் வெப்சைட்டுங்கிறங்காட்டிக்கு இதில் ஒரு 2 செக்மெண்ட் இருக்குது. இப்போது இந்த பேஜஸ் எல்லாம் நான் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். செக் அவுட் பேஜ், கார்ட் பேஜ், எல்லாமே ஒரே இதில் காட்டிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மை அக்கௌண்ட் பேஜ் அப்படிங்கிறது இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எடிட் வித் எலமெண்டார் வியூவில் இருக்கேன். ஸோ இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கண்டெய்னர் மாதிரி இருக்குது. இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நான் கிளிக் பண்ணால் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வருது. இதில் மை அக்கௌண்ட்டுக்கு பதிலாக சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்ம டெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நார்மலாக ஒரு இ-காமர்ஸ் அதாவது எலமெண்டார் யூஸ் பண்ணி நம்ம பண்ண முடியும். ஆனால் கீழே இங்கே இருக்குது பாருங்களேன், டேஷ்போர்ட், ஆர்டர்ஸ், டவுன்லோட்ஸ், இதெல்லாம் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஷார்ட் கோட் அப்படிங்கிற மாறிடும். ஸோ இதெல்லாம் நம்மளால் எலமெண்டாரில் எடிட் பண்ண முடியாது. அதுக்கு வேறு மாதிரி தான் எடிட் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? அதே மாதிரி தான் செக் அவுட் பேஜ்லேயும் இங்கே செக் அவுட்டுங்கிற டெக்ஸ்ட்டை மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். கீழே இருக்கிற கண்டென்ட்டை எடிட் பண்ண முடியாது. அது வந்து நம்ம ஊகாமர்ஸ் செக் அவுட் அப்படிங்கிற கோடு மூலமாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் பை டிஃபால்ட்டாக இருக்கும் அது. இதை வந்து எலமெண்டாரில் எடிட் பண்ண முடியாது. ஸோ எந்தெந்த செக்மெண்ட் நம்மளால் எலமெண்டாரில் எடிட் பண்ண முடியும், எது எடிட் பண்ண முடியாது அப்படிங்கிற கிளாரிட்டி உங்களுக்கு வேணும். ஓகேங்களா? இப்போ அபவுட் பேஜ் எடுத்துட்டிங்கன்னா இதில் நிறையா கண்டென்ட் இருக்குது. இந்த கண்டென்ட் எல்லாமே நம்மளால் எலமெண்டாரில் எடிட் பண்ண முடியும். அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆச்சு, இதை எடிட் பண்ண முடியுது அப்படின்னா உங்களால் எலமெண்டாரில் எடிட் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ட் கோட் அப்படின்னு வருதுன்னா உங்களுக்கு எடிட் பண்ண முடியாது. சரிங்களா? இது ஒரு சிம்பிள் விஷயம். ஆனால் இது தெரியாமல் நிறையா பேர் கன்ஃபியூஸ் ஆகிப்பாங்க. அதனால தான் நான் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி நான் இப்போ வந்து சொல்கிறேன். இப்போ மறுபடியும் நம்மளோட டேஷ்போர்ட்குள்ளே போய்க்கலாம். இப்போது ஓகே, இ-காமர்ஸ் வெப்சைட் எப்படி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இ-காமர்ஸ் வெப்சைட்னால் என்ன? நான் ஒரு பொருள் சேல் பண்ணணும்,
அதை வந்து லைக் என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நான் ஆன்லைனில் சேல் பண்ண போகிறேன். அது கஸ்டமர் வராங்க, அவங்க பொருளை தேடுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பொருளை கார்ட்டில் ஆட் பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ணுறாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. இதுதான் இகாமர்ஸ் வெப்சைட், கரெக்டுங்களா? இதை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு WooCommerce அப்படிங்கிற ஒரு ப்ளக்கின் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளக்கின்ஸ்குள்ளே போய் பாருங்கள். நம்ம ஆல்ரெடி WooCommerce யூஸ் பண்ண ப்ளக்கின்ல இருக்கக்கூடிய சாம்பிள் டெம்ப்ளேட்டை தான் எடுத்திருக்கோம். அதனால் நம்ம நாலேஜ் எல்லாமே வேணுங்கிற ப்ளக்கின் எல்லாமே நம்மளோட ப்ளக்கின்ஸ் லிஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ப்ளக்கின்னா ரொம்ப சிம்பிள், நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் ஏசி வேணால் ஏசி மாட்டிக்கலாம், ஃப்ரிட்ஜ் வேணால் ஃப்ரிட்ஜ் மாட்டிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு இகாமர்ஸ் ஃபங்க்ஷனாலிட்டி வேணால் அதை மாட்டிக்கோங்க. வேறு என்னென்ன ஆப்ஷன் வேணுமோ, பேமெண்ட் இதில் பேடிஎம் யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் கோட் அதை இன்சர்ட் பண்ணோம். ஸோ இங்கே WooCommerce ப்ளக்கினில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து உங்களோட நாலேஜ் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டால் ஆகிட்டு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ஸை எப்படி மேனேஜ் பண்ணுறது இருக்கக்கூடிய. இப்போ இந்த வெப்சைட்டில் வந்து போய் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு நம்மளோட ப்ராடக்டை எப்படி ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஷூஸ் இருக்குது, பேண்ட் இருக்குது, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாம் ரிமூவ் பண்ணணும், நம்மளோட ப்ராடக்டை ஆட் பண்ணணும். அது எப்படி, அண்ட் இதோட ப்ரைஸிங்கெல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பேமெண்ட் கேட்வே எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பேசிக்காக ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டை முடிச்சிடலாம். இந்த வீடியோவில் நம்ம இதைத்தான் கவர் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே WooCommerce அப்படின்னு ஒரு ப்ளக்கின் இருக்குது. அந்த ப்ளக்கின்குள்ளே போகலாம். இந்த WooCommerce ப்ளக்கினுங்கிறது வந்து நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், செட்டப் மை ஸ்டோர். இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கிளிக் பண்ணுறேன், இந்த மாதிரி வருது. இன்கேஸ் உங்களுக்கு காட்டலைன்னா நீங்கள் இது ஆல்ரெடி நீங்கள் இது பண்ணியிருப்பீங்க, இல்லைன்னா உங்களுக்கு டிசைன் பண்ணி கொடுத்த டெவலப்பர் பண்ணியிருப்பாங்க. நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா ஸ்கிப் கைடட் செட்டப் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? இந்த ப்ராடக்ட் எங்கே நான் லொக்கேட் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் அப்படின்னா நம்ம இந்தியா அப்படிங்கிற லொக்கேஷன் செலக்ட் பண்ணிக்கணும். இந்தியா அண்ட் தமிழ்நாடு அப்படிங்கும்போது நான் ஸ்பெசிஃபிக்காக நான் அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்தியா, தமிழ்நாடு. கோ டு மை ஸ்டோர். இப்போ வந்து இதில் பேமெண்ட்டுக்கான இதெல்லாம் கேட்குறாங்க. கெட் பெய்ட், கலெக்ட் டேக்ஸ், க்ரோ யுவர் பிஸ்னஸ், லான்ச் யுவர் ஸ்டோர் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கெட் பெய்ட் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி காசு வாங்கணும். அதுக்கு ஒரு பேமெண்ட் கேட்வே தேவைப்படுது. அது கான்ஃபிகர் பண்ணக்கூடிய இடம் தான் இது. ஓகேங்களா? இப்போது ஸ்ட்ரைப், ரேஷாபே, பேயூ ஃபார் WooCommerce, இந்த மாதிரி நிறையா பேமெண்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஆஃப்லைன் பேமெண்ட் மெத்தட்னா கேஷ் ஆன் டெலிவரி, டைரக்ட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இதில் நான் வந்து மேக்ஸிமம் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா, யூ கோ ஃபார் அ நோன் பேமெண்ட் ப்ரொவைடர். நம்ம ஊரில் வந்து இன்ஸ்டாமேஜ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் ரேசர்பே இந்தியாவில் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து வேறு யார் இருக்காங்க, பேடிஎம், யூபிஐ பேமெண்ட் மூலமாக நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு ரேசர்பே அப்படிங்கிறத நான் செட்டப் பண்ணுறேன். இதை வந்து இந்த ஸ்டெப்பை நான் ஃபுல்லாக என்னால் காட்ட முடியாது, ஏன்னா நிறையா அப்ரூவல்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதனால் நான் வந்து என்னென்ன பண்ணுவோன்னு ஹை லெவலில் காட்டுறேன். இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து பேடிஎம் இல்லை யூபே அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிற தனி வீடியோ வந்து நான் மேக் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல ரேசர்பே கெட் ஸ்டார்ட்னு கொடுத்துருங்க. கான்ஃபிகர் யுவர் ரேசர்பே அக்கௌண்ட், கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஒரு சில பேசிக் செட்டிங்ஸை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கீ ஐடி, கீ சீக்ரெட், உங்களோட ரேசர்பே அக்கௌண்ட்லேருந்து இந்த கீ ஐடி, கீ சீக்ரெட் எடுத்து இங்கே நீங்கள் போட்டுட்டு நீங்கள் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். இந்த கீ ஐடி, கீ சீக்ரெட்லாம் எப்படி வாங்கணும் அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸை ரேசர்பே கூட டைப் பண்ணி நீங்கள் வந்து
ப்ரொசீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்பொழுதைக்கு என்கிட்ட அந்த அக்கௌண்ட் இல்லாதனால நம்ம இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட இகாமர்ஸ் வெப்சைட் மற்ற இதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ரெடியாக வைங்க. இன்னொரு வீடியோவில் நான் இதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட ரேசர் பே அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த அக்கௌண்ட்குள்ளே போய் பார்த்தீங்கன்னாவே கீ ஐடி கீ சீக்ரெட் அப்படிங்கிற வேல்யூ இருக்கும். அதை ரெண்டையும் எடுத்து இங்கே கொடுத்து சேவ் சேஞ்சஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம பேமெண்ட் கலெக்ட் பண்ணலாம். பட் இட் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ஸ்டெப். ஓகேங்களா? அந்த கீ ஐடி கீ சீக்ரெட் வாங்குறதுக்கு நீங்கள் ரேசர் பேயில் உங்கள் கேஒய்சி இதெல்லாமே பண்ணணும். இட் இன்வால்வ்ஸ் மல்டிபிள் ஸ்டெப்ஸ். ஸோ அதை தனியாக நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக நம்ம பார்ப்போம். இப்பொழுதைக்கு நீங்கள் இங்கே கீ ஐடி கீ சீக்ரெட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ். இன்கேஸ் இன்ஸ்டாமேஜோ போகிறீங்க அப்படின்னா அவங்களும் இதே மாதிரி ஒரு ஐடி ஒரு சீக்ரெட் வேல்யூ வச்சுருப்பாங்க. ஒரு ஏபிஐ கீ நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணோம். ஒவ்வொரு பேமெண்ட் கேட்வே இன்டெக்ரேட் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி 2 வேல்யூவை நம்மளோட வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டில் கொடுக்கணும். அதாவது அவங்களோட வெப்சைட்லேருந்து அந்த வேல்யூவை எடுத்து நம்மளோட டேஷ்போர்டில் கொடுக்கணும். அப்படி கொடுத்தா லைக் வி ஆர் எஸ்டாப்ளிஷிங் கனெக்ஷன் பிட்வீன் போத் சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேமெண்ட் செட்டப் பண்ணுறதுக்கான குவிக் ஸ்டெப். பட் டீட்டெயில் வீடியோ நெக்ஸ்ட் செக் பண்ணுவோம். சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நான் இன்னும் கீ ஐடி கீ சீக்ரெட் கொடுக்கல, அதனால் நீ அலோவ் பண்ணாது. பட் தட்ஸ் ஓகே, நம்ம மற்ற இதெல்லாமே பார்க்கலாம். இப்போ ஊகாமர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. ஏன்னா நான் அது கொடுக்கல, அதனால் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜென்ரல் செட்டிங்ஸ், உங்களோட ஸ்டோரோட அட்ரஸ் என்ன, சிட்டி என்ன, கண்ட்ரி, ஸ்டேட்டு, ஜிப் கோட் இது எல்லாத்தையுமே நீங்கள் கொடுத்துக்கோங்க. எந்தெந்த லொக்கேஷனில் நீங்கள் சேல் பண்ணுறீங்க, எல்லா கண்ட்ரியும் சேல் பண்ணுறீங்களா, இல்லை இந்தியாவில் மட்டும், இல்லை தமிழ்நாடுவில் மட்டும் சேல் பண்ணுறீங்களா அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துக்கலாம். இல்லை சவுத் இந்தியாவில் மட்டும் சேல் பண்ணுறீங்க அப்படின்னா ஷிப்பிங் லொக்கேஷனில் அதை மட்டும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் டிஃபால்ட் கஸ்டமர் லொக்கேஷன் என்ன, இது எல்லாமே பேசிக் ஃபார்ம். ஒரு பிஸ்னஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பேசிக் ஃபார்ம் மட்டும் கொடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு டேக்ஸஸ் எல்லாம் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா எனேபிள் டேக்ஸ் ரேட்ஸ் அண்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிக்கலாம். கூப்பான்ஸ் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நியூ இயர் ஆஃபர் இல்லைனா வந்து பை ஒன் கெட் ஒன் போகோ ஆஃபர் இந்த மாதிரி எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா கூப்பான்ஸ் எனேபிள் பண்ணணும்னா இங்கே எனேபிள் த யூஸ் ஆஃப் கூப்பான் கோட் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. கூப்பான் கோட் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்புறம் உங்கள் கரன்சி ஆப்ஷன் என்ன, இந்தியாவில் சேல் பண்ணுறாங்காட்டிக்கு ஐஎன்ஆர், இன்கேஸ் யூஎஸில் இருக்கீங்கன்னா டாலர், வேறு ஏதாவதுல இருக்கீங்களா இப்போ துபாயில் இந்த மாதிரி இருக்கீங்கன்னா தினார். உங்களோட கரன்சி என்னவோ அந்த கரன்சியை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. கரன்சி பொசிஷன் எப்படி இருக்கும், ஸோ இது எல்லாமே வந்து கண்ட்ரி பேஸ் பண்ணி டீட்டெயில். நம்ம ஊரில் நார்மலாக இந்த மாதிரி கொடுத்தா போதும். ஓகேங்களா? இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் கொடுத்துட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஊகாமர்ஸில் ஒரு பேசிக் செட்டிங்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஷாப் பேஜ் அப்படிங்கிறது எந்த பேஜ் அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். லைக் இங்கே வந்து ஸ்டோர் பேஜ் தான் ஷாப் பேஜ். இன்கேஸ் நீங்கள் கஸ்டம்ஸ் ஷாப் பேஜ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே லிஸ்ட் ஆஃப் பேஜஸ் எல்லாமே காட்டுவாங்க. அப்போ நம்ம அந்த பேஜை நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் இப்போ ஸ்டோர் பேஜ் தான் இருக்குது, அதுவே இருந்துட்டு போட்டோம். அண்ட் இதெல்லாம் வந்து பெருசாக நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ண வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே ரொம்ப ஹெவி வெயிட் உள்ள ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மெஷர்மெண்ட் யூனிட்ஸ் நம்ம போடலாம். லைக் நீங்கள் கேஜியில் வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுறீங்களா, இல்லை கிராமில் மென்ஷன் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி இந்த யூனிட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி எல்பிஎஸில் வேணுமா அவுன்ஸில் வேணுமா அது எல்லாமே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். பட் பேசிக்காக இதெல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டாம். அண்ட் கஸ்டமர் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எனேபிள் ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இங்கே ஷோ வெரிஃபைடு ஓனர் லேபிள் ஆன் கஸ்டமர் ரிவ்யூ. ஸோ இப்போ நம்மளோட நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துருப்போம் வெரிஃபைடு ஓனர் அப்படின்னா என்ன, இமெயில் கன்ஃபர்மேஷன் லைக் அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு ஒரு அத்தாரிட்டி பில்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஸ்பேமர்ஸும் இருப்பாங்க. ஸ்பேமர்ஸ் வந்து அவங்க இமெயில் வந்து கன்ஃபர்மேஷன் ஆயிருக்காது. ஸோ அவங்க பேசிக் செக் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வெரிஃபைடு ஓனர்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னா ஒரு கூகுளில் போயிட்டு ஒரு அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணுற மாதிரி, இல்லை உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து அதுக்கு ஓடிபி ஜென்ரேட் பண்ணி அதை வெரிஃபை பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி நம்ம இது பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு மேண்டேட்ரி செட்டிங். இதை கண்டிப்பாக எனேபிள் பண்ணி வைங்க. நிறையா டிரான்சாக்ஷன் நடக்கக்கூடிய வெப்சைட்டாக இருந்தால் இந்த இது வந்து கண்டிப்பாக கொடுங்க.
அண்ட் ரிவ்யூஸ் கேன் ஒன்லி பி லெஃப்ட் பை வெரிஃபைடு ஓனர்ஸ். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஸ்பேமர்ஸ் வந்து என்னென்னமோ கண்டென்ட் வந்து போடுவாங்க. பட் வெரிஃபைடு யூஸராக இருந்தாங்கன்னா லைக் அவங்க வந்து யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற இமெயில் ரெக்கார்ட் எல்லாமே இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பேமர்ஸ் கவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த இதையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பேசிக் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. அப்புறம் இன்கேஸ் நீங்கள் இந்த ப்ராடக்டை ஷிப் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெரிய டாபிக். WooCommerce வெப்சைட்லேயே வந்து இந்த ஷிப்பிங் பற்றி பேசினோம்னா நம்ம நிறையா வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்கும். ஷிப்பிங் கிளாஸஸ் இருக்கும். லைக் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஃப்ரெஜைல் ப்ராடக்ட் இது பண்ணுறோமா, இல்லை வந்து ஒரு லிக்விட் பேஸ்ட் ப்ராடக்ட் இது பண்ணுறோமா, ஒன் டே ஷிப்பிங் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பண்ணோமா, அந்த மாதிரி ஷிப்பிங்லேயே நிறைய இருக்கும். ஃபர்ஸ்ட்டு டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பேசிக்கான ஷிப்பிங் இது வந்து கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். இது வந்து கம்ப்ளீட்லி பிகினர்ஸ் வெப்சைட் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த பேசிக் வெப்சைட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதில் உங்களோட வெப்சைட் தேவைக்கேற்ற மாதிரி நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? இங்கே இந்த ஷிப்பிங் ஜோன் அப்படிங்கும்போது இப்போ லோக்கலில் நீங்கள் ஷிப் பண்ண போகிறீங்களா எங்கன்னு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஆட் ஷிப்பிங் ஜோன் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுப்போம். இப்போ வந்து ஜோன் நேம் அப்படின்னு கேட்குது. கிவ் யுவர் ஜோன் நேம், எக்ஸாம்பிள் லோக்கல் ஆர் வேர்ல்டு வைட். இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொடுக்குறேன் லோக்கல், அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எங்கள் ஊரில் மட்டும்தான் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ஜோனை வந்து கோயம்புத்தூர் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதோட ஜோன் ரீஜன் இப்போ கோயம்புத்தூர்லேயே ஸ்பெசிஃபிக்கான ஜிப் கோடில் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அந்த ஜிப் கோடு மட்டும் கொடுக்கலாம். ஸோ அப்படியெல்லாம் கொடுத்துட்டா வந்து நீங்கள் ஷிப் பண்ணும்போது இந்த ஜோனுக்கு தான் நான் வந்து அனுப்ப முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து லைக் கோயம்புத்தூர் அப்படிங்கிற அந்த ஜோன் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் மட்டும்தான் ஆட் பண்ணிக்க முடியுமா? இல்லை, நம்ம ஒன்ஸ் கோயம்புத்தூருக்கான ஒரு ப்ராப்பர் பேசிக் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து ஈரோட்டுக்கு வேணுனாலும் அதையும் மாற்றிக்கலாம். லைக் திருச்சி வேணுனாலும் அதையும் மாற்றிக்கலாம். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஜோன்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இப்போ கோயம்புத்தூருக்கு நான் என்னோடய பிஸ்னஸ் கோயம்புத்தூரில் இருக்குது. கோயம்புத்தூருக்கே நான் ஷிப் பண்ணுறேன்னா என்னோடய ஷிப்பிங் சார்ஜ் வந்து நம்ம மினிமமாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சவங்க மூலமாகவே நம்ம டெலிவர் பண்ணலாம். ஆனால் அதே ப்ராடக்ட் வந்து ஒரு கன்னியாகுமரிக்கு போகுது அப்படின்னா லைக் ஷிப்பிங் காஸ்ட் ஜாஸ்தியாகும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் ஜோன் செட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேமெண்ட் இதெல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து ஷிப்பிங் மெத்தட் அப்படின்னு இருக்குது, அதை எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் நம்ம கொடுக்க முடியும். இல்லை லோக்கல் பிக்கப் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கினீங்கனாலும் ஃப்ளாட் ரேட் ஷிப்பிங்க்கு இவ்வளோ பே பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ கோயம்புத்தூர் லோக்கல் அப்படிங்கிறங்காட்டிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃப்ரீ ஷிப்பிங் எனேபிள் பண்ணுறேன். கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஏதாவது மினிமம் ரெக்யர்மெண்ட் இருக்கா? ஆமாம். லைக் என்னோடய கஸ்டமர்ஸ் வந்து லைக் மினிமம் ஆர்டர் அமௌண்ட்டை ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ருபீஸ்க்கு வாங்கினாங்கன்னா நான் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்ளை மினிமம் ஆர்டர் ரூல் பிஃபோர் கூப்பன் டிஸ்கவுண்ட். இப்போ ஏதாவது கூப்பன் அப்ளை பண்ணாங்க அப்படின்னா அந்த கூப்பனுக்கு முன்னாடி நான் கொடுக்கணுமா ஆஃப்டர் நான் கொடுக்கணுமா, இந்த மாதிரி ஒரு பேசிக்காக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். இப்பொழுதைக்கு நீங்கள் கூப்பன் பற்றியில் யோசிக்கிறதுங்க ஒரு மினிமம் 1000 ருபீஸ்க்கு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் சேவ் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம மறுபடியும் இன்னொரு ஷிப்பிங் மெத்தடும் ஆட் பண்ணலாம். இன்கேஸ் 1000 ருபீஸ்க்கு கீழே வாங்கலை, லைக் 1000 ருபீஸ்க்கு கம்மியாக வாங்குகிறாங்க, 1000 ருபீஸ் வாங்கலை அப்படிங்கிற இதில் ஃப்ளாட் ரேட் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். ஃப்ளாட் ரேட் ஷிப்பிங்னா கண்டினியூ கொடுங்க. இப்போ இங்கே வந்து டேக்ஸபிளாக நான் டேக்ஸபிளாக அதெல்லாம் நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஃப்ளாட் ரேட் நான் வந்து என்ன பொருள் வாங்கினீங்கனாலும் 50 ரூபா நான் ஷிப்பிங் சார்ஜ் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் சேவ் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது ரூல்ஸ் வந்து இருக்கும். லைக் எந்த இது வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணணும், ஒரு டிஃப்ரெண்ட் கிளாஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஷிப்பிங் தான் பார்க்கும். இது எலிஜிபிளான்னு பார்க்கும். எலிஜிபிளாக இருந்தால் ஃப்ரீ ஷிப்பிங் எடுத்துக்கும், இல்லை ஃப்ளாட் ரேட் எடுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு 1000 ருபீஸ்க்கு இப்போ இங்கே வந்து செக் பண்ணுவோம். உங்கள் கஸ்டமர் 1000 ருபீஸ்க்கு வாங்கலை அப்படின்னா ஓகே, 1000 ருபீஸ்க்கு அவங்க வாங்கலை, அப்போ இந்த ஷிப்பிங் அப்ளிகபிள் ஆகாது. அப்போ இது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ நெக்ஸ்ட் என்ன? ஃப்ளாட் ரேட். அப்போ ஃப்ளாட் ரேட்டுங்கிறது வந்து செகண்டாக போய் செக் பண்ணி இதை கொடுக்கும். இன்கேஸ் இதை நீங்கள் மாற்றி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன்,
இந்த இடத்துல வந்து பை டிஃபால்ட் ஃப்ளாட் ரேட்டுன்னு தான் போட்டிருக்கீங்க. எவ்வளோ பொருள் எவ்வளோக்கு மேலே வாங்கினா அப்படிங்கிறது எதுவுமே நீங்கள் கொடுக்கல. அப்போ என்ன ஆகும், ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ஃப்ளாட் ரேட் அப்ளிகபிள் ஆகிடும். ஃப்ரீ ஷிப்பிங் அவங்க வந்து 1500 வாங்கியிருந்தாலும் ஃப்ளாட் ரேட் வந்து அப்ளை ஆகாது. அதனால் இந்த இடத்துல நீங்கள் கரெக்டான லெவலில் கொடுக்கணும். எந்த ஆர்டரில் கொடுத்தா எனக்கு கரெக்டாக ஃபஸ்ட்டு 1000 ருபீஸ்க்கு வாங்கினவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கணும். அதுதான் அவங்களோட ப்ரையாரிட்டி. 1000 ருபீஸ்க்கு வாங்கலைன்னா ஆப்வியஸாக அவங்க ஃப்ளாட் ரேட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அந்த இதையே இது பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இப்போ சேவ் சேஞ்சஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இது வந்து கோயம்புத்தூர் ஜோனுக்கு மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜோன் ஆட் பண்ணுறது அப்படின்னாலும் நீங்கள் மறுபடியும் ஷிப்பிங் ஜோனுக்கு போயிட்டு ஆட் ஜோன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வேறு ஒரு கன்னியாகுமரிக்கு நான் இது பண்ணுறேன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஷிப்பிங் செட்டிங்ஸ் அப்படின்னு இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பேசிக்காக இப்போது கார்ட் பேஜ் ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பேஜ் போகும்போது தான் ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து காட்டுவாங்க. ஒரு சில வெப்சைட்டில் வந்து கார்ட் பேஜ் போகும்போதே இந்த ப்ராடக்ட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகும், ஷிப்பிங் காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அட்ரஸ் என்ட்ரு பண்ணால் மட்டும்தான் நான் ஷிப்பிங் காட்டணும் அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே பேஸ்ட் ஆன் யுவர் வெப்சைட் ரெக்யர்மெண்ட். ஷிப்பிங் டெஸ்டினேஷன் அப்படின்னாலும் அதே மாதிரி தான். லைக் டிஃபால்ட் டு கஸ்டமர் ஷிப்பிங் அட்ரஸாக பில்லிங் அட்ரஸாக அது எல்லாமே நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது டிஃபால்ட் டு கஸ்டமர் ஷிப்பிங் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா பில்லிங் அட்ரஸ் வேறையாக இருக்கலாம், ஷிப்பிங் அட்ரஸ் வேறையாக இருக்கலாம். ஸோ ஷிப்பிங் அட்ரஸ் வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் ஷிப்பிங் டு த கஸ்டமர் பில்லிங் அட்ரஸ் இது தேவையில்லை. ஏன்னா வந்து எங்கேருந்து வேணால் பில் பண்ணலாம். இப்போ நான் யூஎஸ்லேருந்து நான் இந்தியாவில் பில் பண்ணலாம். கரெக்டுங்களா? ஸோ அதனால் எனக்கு டிஃபர் ஆகலாம். ஸோ ஷிப்பிங் டெஸ்டினேஷன் ஆல்வேஸ் டிஃபால்ட் டு கஸ்டமர் ஷிப்பிங் அட்ரஸ் அந்த மாதிரி நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது வந்து கிளாஸஸ் அப்படின்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ஷிப்பிங் கிளாஸஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது உங்கள்கிட்ட ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வச்சுருக்கீங்க. அதில் வந்து ஹெவி ப்ராடக்ட்டும் இருக்கும், ஃப்ரெஜைல் ப்ராடக்ட்டும் இருக்கும், லைட் வெயிட் ப்ராடக்ட்டும் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஒரே மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் பண்ண முடியாது. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஷிப்பிங் சார்ஜஸ் பண்ண முடியும். இப்போ ஹெவி ப்ராடக்ட்னால் அதுக்கு ஒரு மாதிரி பண்ணணும், லைட் வெயிட் ப்ராடக்ட்னால் அதுக்கு ஒரு மாதிரி பண்ணணும். ஸோ பேஸ்ட் ஆன் யுவர் ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஷிப்பிங் மெத்தட்ஸ் செட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஷிப்பிங் கிளாஸஸ். இன்னும் இதுக்குள்ளே நம்ம போனோம்னா இந்த டாபிக் ரொம்ப பெரிய டாபிக். லைக் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம செட் பண்ணணும். ஸோ இதை வந்து இன்னும் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா எங்களோட கோர்ஸ் செக் பண்ணி பாருங்கள். எல்லா டாப்பிக்குமே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். எப்படி ஒரு கிளாஸ் இது பண்ணணும், இந்த கிளாஸஸையும் ஷிப்பிங் ஜோனையும் எப்படி மர்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் இருக்குது. அது எல்லாமே டே வைஸில் நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ பிகினர் வீடியோங்கிறங்காட்டிக்கு இந்த லெசன் நான் வந்து ஸ்கிப் பண்ணுறேன். இப்போது பேசிக்காக அதை க்ரியேட் பண்ணுறது வந்து ஒன்றும் இல்லை. ஆட் ஷிப்பிங் கிளாஸஸ்ன்னு கொடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஷிப்பிங் கிளாஸஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் ப்ராடக்ட்டை மெயின்டைன் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்டை வந்து இந்த கீழே இது வந்து ரொம்ப ஹெவி வெயிட் ப்ராடக்ட், இது வந்து லைட் ஃப்ரெஜைல் ப்ராடக்ட், அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஷிப்பிங்கில் இதெல்லாம் தான் இருக்குது. அடுத்தது பேமெண்ட் நம்ம தான் பார்த்தோம். பேமெண்ட் ஹை லெவலாக நம்ம பார்த்துருந்தோம். லைக் ரேசர் பே எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு. ரேசர் பே மட்டும் இல்லை, அதர் பேமெண்ட் மெத்தட்ஸும் நம்ம வந்து செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இங்கே வந்து ஸ்ட்ரைப் இங்கே இருக்கக்கூடிய எல்லா பேமெண்ட் ஆப்ஷனையும் வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து நான் ரேசர் பே தான் நான் செட்டப் பண்ணேன், அதனால் ரேசர் பேங்கிறத எனேபிள் பண்ணியிருக்கேன். இல்லை கேஷ் ஆன் டெலிவரி வேணுன்னா நீங்கள் அதை வந்து கொடுத்துக்கோங்க. மெயினாக நான் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக நான் வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவேன். நீங்கள் இன்ஸ்டெட் ஆஃப் கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் வந்து அதர் பேமெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். அண்ட் பேமெண்ட்ஸ் ரிலேட்டடாகவே நம்ம சேனலில் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் இந்த வீடியோ இமீடியட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். பேஸ்ட் ஆன் யுவர் ரெக்வெஸ்ட் நாங்கள் வந்து அதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், எவ்வளோ சீக்கிரமாக போடலாம் அப்படிங்கிறத. ஓகேங்களா? அடுத்தது வந்து அக்கௌண்ட்ஸ் அண்ட் ப்ரைவசி. இதெல்லாம் பேசிக் கெஸ்ட் க்ரியேஷன் ஒர்க், கெஸ்ட் செக் அவுட் வேணுமா வேணாமா,
இல்லை கண்டிப்பாக வந்து யூசர் செக் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணுமா, ஸோ அவங்களோட பர்சனல் டேட்டா எப்படி மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் ஒவ்வொன்றையும் பார்த்து உங்கள் வெப்சைட்டுக்கு எப்படி நம்ம போடணும். இப்போ வந்து இன்ஆக்டிவ் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது. இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்னா ஒரு அக்கௌண்ட் இப்போ நம்மலாம் க்ரியேட் பண்ணி வச்சிடறோம், ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குறதுக்காக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சிடறோம். ஆனால் வந்து அவங்க வருஷக்கணக்கில் நம்ம டேட்டா பேஸில் மெயின்டைன் பண்ணிருப்போம். ஆனால் வந்து அவங்க இன்ஆக்டிவாக இருக்காங்க. அதுக்கு பதிலாக ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ இன்ஆக்டிவ் அக்கௌண்ட்ஸ் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா அது எல்லாம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். லைக் எத்தனை நாள் எத்தனை மந்த் அந்த அக்கௌண்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணலாம், இன்கேஸ் ஃபெயில்டு ஆர்டர்ஸை எத்தனை நாள் ஹோல்ட் பண்ணலாம், கேன்சல்டு ஆர்டர்ஸை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கோங்க. இமெயில் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் நம்ம செட் பண்ணுறதுனால இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது எதுக்குன்னா லைக் உங்கள் கஸ்டமரையும் உங்களையும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. இப்போது ஒரு நியூ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரணும். ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணாங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அது எல்லாமே நம்ம இந்த மெயில் மூலமாக தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கஸ்டமருக்கு வந்து ஆர்டர் கன்ஃபர்மேஷன், இல்லை அதோட ஸ்டேட்டஸு, ஆர்டர் டீட்டெயில்ஸு, எவ்வளோ பே பண்ணாங்க, அந்த பில் அனுப்புறது, அந்த லைக் கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட். ஸோ இதில் வந்து நியூ ஆர்டர் அப்படிங்கிறதுல போயிட்டு மேனேஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த இமெயில் ஃபார்மேட்டை நம்ம மாற்றிக்கலாம். யாருக்கு அனுப்பலாம், இந்த இமெயில் யாருக்கு அனுப்பலாம், அண்ட் சப்ஜெக்ட் என்ன. இப்போ நியூ ஆர்டர் சைட் டைட்டில், நியூ ஆர்டர் சைட் டைட்டிலுங்கும் போது இந்த வெப்சைட்டோட சைட் டைட்டில் எடுத்துக்கும். இப்போ உங்கள் ஷாப் நேம் கொடுத்துருந்தீங்கன்னா ஷாப் நேம், நியூ ஆர்டர், ஆர்டர் நம்பர். அப்போ அந்த ஆர்டர் நம்பருங்கிறத வச்சு நம்ம ஆர்டர் ஹிஸ்ட்ரியில் நம்ம ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். அண்ட் கங்க்ராச்சுலேஷன் ஆன் த சேல். இன்கேஸ் இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு இது யாருக்கெல்லாம் வரணும், ரெசிபியன்ட் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். இப்போ இன்கேஸ் வேறு மெயில் ஐடி ஆட் பண்ணுறதுனாலும் கம்மா போட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை மெயில் ஐடி கொடுக்கணும் அது எல்லாமே நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ டு ஓவர் ரைட் அண்ட் எடிட் த இமெயில் டெம்ப்ளேட், இந்த ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் அப்டேட் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து டெக்னிக்கலாக நம்ம பண்ணணும், பட் சிம்பிளாக பண்ணிக்கிறதுக்கு இங்கே அடிஷ்னல் கண்டென்ட்லேயே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு இமெயில் நியூ ஆர்டருக்கு இது பண்ணியிருக்கேன். இப்போ கஸ்டமருக்கு அனுப்பக்கூடிய இமெயிலையும் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெசிபியன்ட்டில் வந்து என்னோடய மெயில் ஐடி இருக்குது, இங்கே வந்து கஸ்டமரோட மெயில் ஐடி இருக்குது. அப்போ இந்த மெசேஜ் எல்லாமே கஸ்டமருக்கு போகக்கூடியது. ஆர்டர் டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் வந்து ப்ராசஸிங் ஆர்டர், கம்ப்ளீட்டட் ஆர்டர், ரீஃபண்டட் ஆர்டர். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து மேனேஜ் கொடுத்து பேசிக்காக லைக் உங்களோட இதில் தேங்க்யூ ஃபார் யூஸிங் யுவர் சைட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராசஸிங் ஆர்டர் இதில் இன்னும் கஸ்டமைஸ் மெசேஜ் பண்ணோம். நாங்கள் வந்து உங்கள் ஆர்டர் அனலைஸ் பண்ணிவிட்டு வித்தின் 24 hours நாங்கள் வந்து கொரியர் பண்ணிடுறோம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்னா எல்லாம் நீங்கள் இங்கே அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ இந்த செக்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஒரு டெவலப்பர்கிட்ட கொடுத்து பண்ணுறீங்கனாலும் அவங்கள வச்சு உங்களுக்கு வேணுங்கிற மெசேஜ், ஏன்னா அந்த கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த மெசேஜஸ்லாம் மாடிஃபை பண்ணி தர சொல்லுங்கள். ஓகேங்களா. இதெல்லாம் பேசிக்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட். இது வந்து பேசிக் செட்டப்ஸ் ஆஃப் ஊகாமர்ஸுங்கிறது இகாமர்ஸ்க்கான ப்ளக்கின். பேசிக் செட்டப்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது வந்து ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு வெப்சைட்டில் எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, அந்த ப்ராடக்டை எப்படி மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ப்ராடக்ட் பேஜ் வர்றதுக்கு வேர்ட்ப்ரெஸ் டேஷ்போர்டில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஊகாமர்ஸுக்கு கீழே ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ராடக்ட் பேஜ். நம்ம வெப்சைட்டில் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, ஏதாவது புது ப்ராடக்ட் ஆட் பண்ணுமா, ப்ராடக்ட் ஸ்டாக் அவைலபிளாக இருக்கா, ப்ராடக்ட் ப்ரைஸ் சேஞ்ச் பண்ணுமா, எல்லாமே இங்கே தான் வந்து பார்க்க முடியும். இப்போ இந்த ப்ராடக்ட் பேஜில் எப்படி ஒரு புது ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட், ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போது இதுலேயே ஒரு புது ப்ராடக்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸுக்கு கீழே ஆட் நியூ அப்படின்னு இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ கொடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் நேம், டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் டேட்டான் இருக்குது. இதில் வந்து 4 விதமான ப்ராடக்ட்ஸ் இருக்கும். சிம்பிள் ப்ராடக்ட், குரூப் ப்ராடக்ட், எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட், வேரியபிள் ப்ராடக்ட், இந்த மாதிரி 4 ப்ராடக்ட் இருக்கும்.
இதில் நம்ம இப்போ சிம்பிள் ப்ராடக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். சிம்பிள் ப்ராடக்ட்னா என்ன, குரூப் ப்ராடக்ட்னா என்ன, எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் அண்ட் வேரியபிள் ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம சிம்பிள் ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஒரு பொருள் ஆட் பண்ணியாச்சு. அந்த பொருளுக்கான ப்ரைஸ் என்னங்கிறது கொடுக்கணும் இல்லைங்களா, அதனால் அது இங்கே கொடுத்துருங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் ஏதாவது சேல் வச்சுருக்கீங்க அப்படின்னா சேல் ப்ரைஸ் நீங்கள் வந்து கொடுத்துருங்க. அண்ட் இந்த சேல் எப்போ அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத ஸ்கெட்யூல் பண்ணோம் அப்படின்னா சேல் ப்ரைஸ் டேட் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்கா, இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது 10 ப்ராடக்ட் தான் இருக்குது. இன்கேஸ் 10 ப்ராடக்ட் நீங்கள் வந்து சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட் ஆஃப் ஸ்டாக் போகணும் அப்படின்னா ட்ராக் ஸ்டாக் குவான்டிஃபை ஃபார் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கொடுத்துக்கலாம். இன்கேஸ் 10 பேர் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அது அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடும். அதை வந்து நம்ம இங்கே மேனேஜ் பண்ணணும். அலோ பேக் ஆர்டர் அப்படின்னா லைக் நான் இந்த ப்ராடக்ட்டை அவுட் ஆஃப் ஸ்டாக் போனாலும் ஆர்டர் எடுத்துக்கலாமா, இன்கேஸ் 10 ப்ராடக்ட்டுக்கு மேலேனா கண்டிப்பாக இருக்கக்கூடாதுன்னா டு நாட் அலோ. எடுத்துக்கலாம், ஆனால் கொஞ்சம் லேட்டாக டிலே ஆகும் அப்படின்னா அலோ பட் நோட்டிஃபை கஸ்டமர், இல்லைனா எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படின்னா அலோ கொடுத்துடலாம். சரிங்களா, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் குவான்டிட்டியை வச்சு நீங்கள் வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா லோ ஸ்டாக் த்ரெஷ்ஹோல்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸ்டோர் வைட் த்ரெஷ்ஹோல்டு, இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் வந்து 2 ப்ராடக்ட்டு தான் இன்னும் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா லைக் நம்ம அமேசான்லாம் பார்க்குறோம்ல, இத்தனை ப்ராடக்ட்ஸ் சேல் ஆயிடுச்சு, ஒன்லி லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள், 2 ஆப்ஷன்ஸ் அவைலபிள், அந்த மாதிரி செட் பண்ணிக்கிறதுக்கு இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமருக்கு தான் நான் வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒருத்தங்க இப்போ அமேசானில் போனோம்னா ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் நீங்கள் வந்து ஆர்டர் பண்ண முடியும், அப்போ தான் இந்த கூப்பன் அப்ளை ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணாங்கல்ல, அது இந்த மாதிரி நம்ம இங்கே வந்து செட் பண்ணிக்க முடியும். அண்ட் அது போக டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது நீங்கள் கொடுக்கணுன்னா இங்கே வந்து கொடுத்துக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட் என்னென்ன கேட்டகரிஸில் வருது, அதாவது கேட்டகரிஸ்னால் என்ன, இப்போ ஒரு கிளாத் ஸ்டோர்னால் மென், உமன், கிட்ஸ், இது வந்து மேஜர் 3 கேட்டகரிஸ். இப்போ மென்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட், பேண்ட்ஸ், டிஷர்ட்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வருது. உமன்லேயும் ஹேண்ட்பேக், பர்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் வரும். அதெல்லாம் தான் ப்ராடக்ட் கேட்டகரிஸ். இன்கேஸ் நீங்கள் கேட்டகரி வச்சு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே வந்து ப்ராடக்ட் கேட்டகரிஸில் இங்கேயும் புது கேட்டகரி ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இங்கே ப்ராடக்ட்ஸுக்கு கீழே கேட்டகரிஸ் போனீங்கன்னா அங்கேயும் நீங்கள் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்பொழுதுக்கு இந்த டெஸ்ட் ப்ராடக்ட் வந்து நான் வந்து மென்னில் வந்து நான் ஆட் பண்ணுறேன். சரிங்களா, அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜ் நம்ம வந்து செட் பண்ணணும். செட் ப்ராடக்ட் இமேஜ் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான இமேஜ், இப்போ என்ன ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ண போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் ஷூவாக இருக்குது அப்படின்னா அந்த ஷூவை செட் பண்ணிவிட்டு செட் ப்ராடக்ட் இமேஜ் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். இன்கேஸ் ஒரு சில அமேசான் வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட்லேயே 10 இமேஜ் வச்சுருப்பாங்க. லெஃப்ட் சைட், ரைட் சைட், டாப் வியூ, ரொட்டேஷன் வியூ, இந்த எல்லாமே வச்சுருப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா இங்கே ப்ராடக்ட் கேலரியில் ஆட் பண்ணிப்பாங்க. ஆட் ப்ராடக்ட் கேலரி அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டு ஒரே இமேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை, எல்லாமே சிங்கிள் இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இப்போது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்ட்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் காட்டுறதுக்காக ஆட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே கேலரியில் இங்கே ஆட் பண்ணிப்பாங்க. சரிங்களா, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆட் பண்ணணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த மாதிரி ஆட் பண்ணுறேன். ஒரு ப்ராடக்ட்டுக்கு கீழே 5 டிஃப்ரெண்ட் ஷூஸையும் ஆட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள், எல்லாமே டிக் மார்க் வரும். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஆட் கொடுத்துருங்க. பார்த்திங்கன்னா அந்த கேலரி வியூ வந்துருச்சு. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கு டேக் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னா ஒரு தீபாவளி ஆஃபர் இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டேக் வச்சு மெயின்டைன் பண்ணணுன்னா நீங்கள் டேக்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதெல்லாமே எதுவும் மாற்ற தேவையில்லை, பப்ளிஷ் அப்படிங்கிறது கொடுத்துருங்க. இப்போ பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த ப்ராடக்ட்டை ப்ரிவ்யூ சேஞ்சஸ் கொடுத்து பாருங்கள். இப்போ நம்ம போட்ட ப்ராடக்ட் டெஸ்ட் ப்ராடக்ட்னு வந்துருச்சு, சேலில் இருக்குது. இது ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன, இது என்ன, அண்ட் இது ப்ளஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஷிப்பிங் நான் சேஞ்ச் பண்ணல, பட் பை டிஃபால்ட் ஃப்ரீ ஷிப்பிங் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் 2ங்கிறது இங்கே வந்திருக்கு. எவ்வளோ ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது இங்கே காட்டுறாங்க.
அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், டெஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது இங்கே வந்திருக்கு. இன்கேஸ் ஏதாவது ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்கன்னா ரிவ்யூஸ் வந்திருக்கும். பை டிஃபால்ட்டாக ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸுங்கிறது வந்து நம்மளுக்கு அந்த பேஜ்லேயே அப்ளை ஆகிடும். ஓகேங்களா? இன்னும் இதை வந்து டீட்டெயில்டாக நீங்கள் வந்து எஸ்இஓ பண்ணி ப்ராப்பரான டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராடக்ட் நீங்கள் வந்து இது பண்ணிக்க முடியும். இதுவே வந்து இதுதான் நான் சொன்னேன், ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட்லேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்கும். ஆனால் இந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் ப்ரைஸ் வைக்கணும் அண்ட் டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். இப்போ இதே ஷூஸ் வந்து 6, 7, 8, 9, 10, 10 வைட் இந்த மாதிரி நிறைய சைஸஸ் இருக்கும் அண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் வைக்கணும் அப்படின்னாலும் நம்மளால் இதில் பண்ண முடியும். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். மறுபடியும் உங்கள் டேஷ்போர்ட்குள்ளே போய்க்கோங்க, ப்ராடக்ட்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இப்போ மறுபடியும் இன்னொரு புது ப்ராடக்ட் ஆட் பண்ணுவோம். இப்போ நம்ம ப்ராடக்ட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? குரூப்டு ப்ராடக்ட், வேரியபிள் ப்ராடக்ட், எக்ஸ்டர்னல் ஆர் அஃபிலியேட் ப்ராடக்ட். இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரே ப்ராடக்ட்டு டிஃப்ரெண்ட் சைஸ்லேயோ டிஃப்ரெண்ட் கலர்லேயோ இல்லை காம்பினேஷன் ஆஃப் போத் ரெண்டுலேயும் இருக்கணும் அப்படின்னா நம்ம வேரியபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இப்போது நான் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து டெஸ்ட் வேரியபிள் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், இங்கேயோ ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம கொடுத்துக்கலாம். ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் நம்மளுக்கு சைடில் வரும் அண்ட் இந்த டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு கீழே வரும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து வேரியபிள் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து இதில் இன்வென்ட்ரி ஏதாவது ஸ்கியூ கோட் மெயின்டைன் பண்ணுறீங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம், ஃபஸ்ட்டு சிம்பிள் ப்ராடக்ட்டுக்கும் போது நம்மளுக்கு ப்ரைஸ், ரெகுலர் ப்ரைஸ் இது எல்லாமே இங்கே வந்துடுச்சு. ஆனால் வேரியபிள் ப்ராடக்ட்டுக்கு நம்மளுக்கு அப்படி வராது. நம்ம ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்குமே நம்ம வந்து ஆட்ரிபியூட் மாதிரி நம்ம செட் பண்ணோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இன்கேஸ் ஸ்கியூ கோடுங்கிறது யூனிக் ஐடென்டிஃபையர், அது ஏதாவது செட் பண்ணுறதுனால நீங்கள் வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். ஷிப்பிங்கில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வேரியபிள் ப்ராடக்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே நம்ம போய்க்கணும். இப்போ வந்து இந்த ஆட்ரிபியூட்ஸ்னால் என்னென்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆட்ரிபியூட்ஸுங்கிறது ஜென்ரலி ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சைஸ் ஆர் கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னென்ன லைக் ஆட்ரிபியூட்ஸ் நம்ம வந்து இங்கே கொடுக்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் அமேசான் ப்ராடக்ட்லேருந்து நான் காட்டுறேன், இல்லை இதே வெப்சைட்டில் வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்காங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ப்ராடக்ட் பாருங்கள், ப்ளூ, க்ரீன், ரெட்டுன்னு இருக்குது அண்ட் ப்ரைஸஸ் வந்து வேரி ஆகுது. ஓகேங்களா? ஒரே ப்ராடக்ட்டு இப்போ ப்ளூ கலரில் ஒன்று இருக்குது அண்ட் அதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 to 240 இருக்குது. க்ரீன் கலரில் இருக்கிறது 220 அண்ட் ரெட் கலரில் இருக்கிறது 240. நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறோமோ அதோட இமேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுது. இதே மாதிரி சைஸும் வந்து கொடுத்துருப்பாங்க யூஸ்வலாக இகாமர்ஸ் வெப்சைட்டில். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் தான் நம்ம இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா சைஸ் இங்கே வந்து சைஸாக கொடுக்கலாம், இல்லை கலராகவும் கொடுக்கலாம். இப்போ இந்த வேரியபிள் நீங்கள் என்னவா கொடுக்குறீங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கணும். சைஸ் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். சைஸ் வந்து 2 சைஸ் மட்டும் கொடுக்கலாம், 6 and 7. இந்த பைப் சிம்பிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? என்டர் கீக்கு மேலே இருக்கிறது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணி அமுக்கணும். ஸோ அப்போ அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 6 பைப் 7 அப்படின்னா 2 சைஸில் வந்து நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் இருக்குது. விசிபிள் ஆன் த ப்ராடக்ட் பேஜ், யூஸ்ட் ஃபார் வேரியேஷன். இந்த ரெண்டையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு சேவ் ஆட்ரிபியூட்ஸ் கொடுங்க. ஓகேங்களா? இதே மாதிரி நம்ம கலர்ஸுக்கும் ஆட்ரிபியூட் கொடுக்கலாம். ஓகேவா? ஆட் நியூ கொடுத்துக்கோங்க, கலருங்கிறது கொடுத்துக்கோங்க, கலர். இப்போ என்ன கொடுக்க போகிறோம்? ரெட், பைப், க்ரீன் அப்படின்னு 2 கலர் கொடுத்துக்கலாம். நிறைய கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம், பட் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது 2 மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த சேவ் ஆட்ரிபியூட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. இப்போ சைஸில் 2 சைஸில் அவைலபிளாக இருக்குது, கலரில் 2 கலரில் இருக்குது. இப்போ இதுக்கான ஒவ்வொரு கலர், சைஸ் அண்ட் அதுக்கான ப்ரைஸ் அப்படிலாம் வந்து எப்படி செட் பண்ணால் அதுக்கு வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் ஆட்ரிபியூட் கொடுத்ததுக்கப்புறம் ஜென்ரேட் வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும்.
ஜென்ரேட் வேரியேஷன் கொடுத்தா இந்த மாதிரி ஒரு பாப்அப் கேட்கும். do you want to generate all variation? This will create a new variation for each and every possible combination of variation attributes. அதாவது சைஸையும் கலர், இப்போது ரெட் கலர் ஷூ 6 சைஸ், ரெட் கலர் ஷூ 7 சைஸ், க்ரீன் கலர் ஷூ 6 சைஸ், க்ரீன் கலர் ஷூ 7 சைஸ், இந்த மாதிரி எல்லா வேரியேஷனுமே அது க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இல்லை எனக்கு அப்படி வேணால் நான் ஸ்பெசிஃபிக்காக நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ரெட் கலர் ஷூ 7 சைஸு, ப்ளூ கலர் ஷூ 8 சைஸு, இந்த மாதிரி நான் ஸ்பெசிஃபிக்காக மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா நீங்கள் மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் ஜென்ரேட் வேரியேஷன் கொடுத்தீங்கன்னா எல்லா காம்பினேஷனும் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. அதனால தான் நம்ம ஆட்ரிபியூட்ஸ் கொடுக்கும்போது பார்த்து நம்ம கரெக்டாக கொடுக்கணும். பார்த்தீங்களா, 6 ரெட்டு, 6 க்ரீனு, 7 ரெட், 7 க்ரீன். இன்கேஸ் எல்லோ வச்சுருந்தீங்கன்னா இன்னொரு காலம் வந்திருக்கும், 6 எல்லோ, 7 எல்லோ அப்படிங்கிற மாதிரி இன்னும் 2 ப்ராடக்ட் ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா, அப்போ இதில் வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு என்ன மாதிரி வேரியேஷனில் நீங்கள் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 234 அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஆட் ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த 4 இதுக்குமே அந்த ப்ரைஸ் ஆட் ஆகிருக்கும். இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம மேனுவலாக எடிட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் எடிட் கொடுத்துக்கலாம். எடிட் கொடுத்துட்டு இதில் வந்து இந்த இமேஜ் என்ன இமேஜ் யூஸ் பண்ணுங்கிறது நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஷூ 6 ரெட் என்ன ப்ரைஸ் இருக்கும், 6 க்ரீன் என்ன ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், போயிட்டு இமேஜில் போயிட்டு ரெட் கலர் ஷூ, இது வந்து நான் பிங்க்கு பட் நான் ரெட்டாக அஷ்யூம் பண்ணிட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து ரெட் கலர் ஷூன்னு வச்சுக்கலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் 234. ஓகேவா, அடுத்த வேரியேஷன் இங்கே எடிட் பண்ணலாம். இப்போ இது வந்து க்ரீன் 6 க்ரீன், இது வந்து க்ரீனாக வச்சுப்போம். ஓகேங்களா, இப்போ இந்த க்ரீன் கலர் ஷூக்கு வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குங்காட்டிக்கு இதை வந்து 300 பண்ணோம் அப்படின்னு நினச்சா நீங்கள் 300 மாற்றிக்கலாம், ப்ரைஸ் மாற்றிக்கலாம். அண்ட் இப்போ ரெட் கலர் ஷூ 7 சைஸ் வந்து நீங்கள் அதுக்கு ஆஃபர் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ஒரு ரெட்டு கொடுத்துக்கோங்க. அண்ட் ஆஃபர் ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது 200 ருபீஸ்க்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். அண்ட் லைக் க்ரீன் இதுக்கு நம்ம 300ன்னு மாற்றினோம்ல, அதனால் இது லைக் சைஸ் வேரி ஆகுது, அதனால் 350 அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ 4 ப்ராடக்ட்டுக்குமே 4 ப்ரைஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டு சேவ் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு மீதி ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது செட் ப்ராடக்ட் இமேஜ் பை டிஃபால்ட்டாக என்ன இமேஜ் உங்களுக்கு வந்து காட்டணும் அப்படின்னா லைக் ரெட் தான் பை டிஃபால்ட்டாக காட்டணும், இல்லை க்ரீன் தான் ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா க்ரீனையும் வச்சுக்கலாம். அண்ட் ப்ராடக்ட் கேலரியில் உங்களுக்கு என்னென்ன இமேஜஸ் வேணுமோ நீங்கள் வந்து அதையும் கொடுத்துக்கலாம். ப்ராடக்ட் கேலரி செலக்ட் பண்ணிக்கோங்க, கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு வேணுங்கிற இமேஜ் இது பண்ணுங்கள். எல்லா இமேஜஸும் வந்துடுது. இதுவும் மென் ஷூஸ், அதனால் மென்னுங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். டேக் ஏதாவது இருந்ததுன்னா டேக் கொடுத்துக்கோங்க. எல்லாம் கொடுத்துட்டு பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ போய் இந்த ப்ராடக்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்களா 200 to 350 அண்ட் 6லேயும் இருக்குது 7லேயும் இருக்குது. ரெட் கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்குது. பை டிஃபால்ட்டாக இந்த இமேஜ் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். இன்கேஸ் ரெட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். 7 ரெட், ரெண்டையும் இது சொல்லுங்கள். ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா அதோட கலர் வந்து உங்களுக்கு வரும். 6 ரெட்டு இருக்குது, 6 க்ரீன் மாற்றணும், இப்போ மாறுது. அண்ட் கேலரியில் போய் மற்றது பார்க்குறீங்கனாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி தான் ஷர்ட்ஸுக்கும் வரும். இந்த ப்ராடக்ட்டும் அப்படி தான் போட்டிருப்பாங்க, 40 to 45. மேக்ஸிமம் இந்த 2 மாதிரி ப்ராடக்ட் டைப் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இன்னொன்று இருக்கும் குரூப்டு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப்டு ப்ராடக்ட்னால் என்னென்னா, இப்போ இந்த ப்ராடக்ட் இப்போ நம்ம வந்து ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி நம்ம கொடுக்கலாம். லைக் இந்த ஷூக்கு இந்த ஷர்ட் இந்த டாப் நல்லாயிருக்கும், அப்போ இது எல்லாமே ஒரு குரூப்பாக பர்ச்சேஸ் பண்ணாங்க. பீப்புள் ஆல்சோ பாட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்மளுக்கு சஜஷன் வரும். அது எல்லாமே குரூப்டு ப்ராடக்ட் கான்செப்டில் தான் போவாங்க. ஓகேங்களா, இப்போ அதுக்கு வந்து மறுபடியும் டேஷ்போர்ட்குள்ளே போய்க்கோங்க. ப்ராடக்ட்ஸ் ஆட் நியூ கொடுத்துப்போம். இப்போ வந்து இந்த இடத்துல குரூப்டு ப்ராடக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம புது ப்ராடக்டை ஆட் பண்ண முடியாது, இதுக்கு பதிலாக லிங்க் ப்ராடக்ட் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஸ்கியூ மெயின்டைன் பண்ணிவிட்டு
லிங்க்டு ப்ராடக்ட்டில் குரூப்டு ப்ராடக்ட்டில் போயிட்டு இப்போ நம்ம டெஸ்ட் அப்படின்னு ஆட் பண்ணோம்ல, நீங்கள் ஜஸ்ட்டு டைப் பண்ணிங்கன்னா அதோட சஜஷன்ஸ் வரும். இப்போ என்னென்ன ப்ராடக்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ரெட் பேக்கு ஷூன்னு போடுறேன். ஷூ, ரெட் பேக்கு, ரெட் ஷூஸ் போட்டுக்கலாம். சரி, இது ரெண்டையும் நம்ம வந்து குரூப்டு ப்ராடக்டில் பப்ளிஷ் பண்ணி பார்ப்போம். இப்பொழுதுக்கு சும்மா ஒரு இமேஜ் மட்டும் நம்ம கொடுத்துடலாம். பேக்குங்கிறங்காட்டி பேக்கு மாதிரி ரெட் பேக்கு, அதனால் அப்படி கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு பப்ளிஷிங் கொடுத்துடலாம். இந்த ப்ராடக்ட்டை போய் பாருங்கள். அப்போ இந்த ப்ராடக்டில் வந்து இந்த ரெட் பேக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் ரெட் ஷூஸ் இருக்கும். இந்த ரெட் பேக்கில் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ரெட் பேக்கோட ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடும். இப்போ ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு இந்த ஷூஸ் ரெட் ஷூஸையும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி வேணும் அப்படின்னு. இப்போ இன்கேஸ் இது செலக்ட் ஆப்ஷனுங்கிறங்காட்டி வேறு பேஜுக்கு போகுது. இன்கேஸ் இதே மாதிரி ரெட் ஷூஸ் மாதிரி ஒரே ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேயே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிள் ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா மல்டிபிள் சிம்பிள் ப்ராடக்டை ஒரே பேஜில் ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா காம்போ ஆஃபர். இப்போ 10 ப்ராடக்ட் இருக்குது, கஸ்டமர் இந்த 10 ப்ராடக்டை ஃப்ரீக்வெண்ட்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 10 ப்ராடக்டை ஒரு குரூப்டு ப்ராடக்டை நம்ம போட்டு நம்ம வந்து கொடுக்க முடியும். அந்த குரூப்டு ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸு இங்கே எவ்வளோ நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிடும். ஓகேங்களா? இப்போ வந்து 150ங்கிறது வந்து நான் இந்த ஷூஸ் செலக்ட் பண்ணங்காட்டிக்கு இன்னும் 2 இது ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆட் ஆகிட்டு உங்களுக்கு காட்டியிருக்கும். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு ப்ராடக்டை ஆட் பண்ணுறோம். அண்ட் இந்த கேட்டகரிஸ் கீழே வர்றதுக்கெல்லாம் மெயின் காரணம் நம்ம அங்கே கேட்டகரிஸ் அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். கேட்டகரிஸ்ன்னு கொடுத்துட்டா அந்த கேட்டகரிஸில் வந்து என்னென்ன ப்ராடக்ட் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே காட்டும். இந்த வீடியோவில் உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். டொமைன்னா என்ன, ஹோஸ்டிங்னா என்ன, எப்படி ஒரு வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணணும், எப்படி ஒரு இகாமர்ஸ் சைட்டை வந்து லோட் பண்ணணும், எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் ப்ராடக்ட் எப்படி எடிட் பண்ணுறது, இகாமர்ஸ் செட்டிங்ஸ் என்ன, இது எல்லாமே பார்த்துருப்போம். இன்னும் நம்ம 2 விஷயம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கல. ஒன்று வந்து பேமெண்ட் கேட்வே அண்ட் ஆர்டர் மேனேஜ்மெண்ட். இதை நான் செப்பரேட் வீடியோவாக மேக் பண்ணுறேன். அண்ட் அதை பார்த்து நீங்கள் வந்து அதை லேர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவாக கம்ப்ளீட் இகாமர்ஸ் சைட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து எண்டு வரைக்கும் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத நாங்கள் வந்து செஞ்சு காட்டுறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சீக்கிரமாக இந்த மாதிரி வேர்ட்பிரஸ் வெப்சைட்ஸை கற்றுக்கிட்டு உங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே இருக்க ஃப்ரீ வெபினாரை கிளிக் பண்ணி எங்களோட ஃப்ரீ வெபினாருக்கு வாங்க. நாங்கள் பெய்டு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸ்பெசிஃபிக்கலி வெப்சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஃப்ரீலான்சராக எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி கிளைண்ட்டுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறது, என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து கவனிக்கணும், அது எல்லாமே டீட்டெயிலாக அந்த கோர்ஸில் வந்து கவர் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் வந்து அவைல் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வேறு என்ன டாப்பிக்கில் நாங்கள் வந்து போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட் வித் டெக் லைஃப்.